அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் 28வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இலக்கியத்தில் உதாரணங்கள் மூலமாக ஒரு செய்தியை விளக்குவது ஒரு கவரக்கூடியதாகவும் அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்ற காரணத்தினால் குர்ஆனில் அல்லாஹ் பல விஷயங்களை உதாரணத்தின் மூலம் விளக்குகிறான். உதாரணம் இல்லாமலும் நேரடியாக விளக்குகிறான். சில விஷயங்களை உதாரணங்கள் வழியாக நமக்கு புரிய வைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு உதாரணம் 13வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன உதாரணம்? கருத்தை விளங்கிக்கிட்டு அந்த வசனத்துக்கு போகலாம். என்ன உதாரணம் என்றால், இப்போ நேரான பாதை சத்திய கொள்கைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த தவறான பாதை அசத்திய கொள்கை என்று ஒரு பிரிவு இருக்குது. ரெண்டாகத்தான் உலகத்தில் மனிதர்களுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த சத்திய அசத்தியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அசத்தியம் என்ன செய்யும்னு கேட்டால் கொஞ்சம் மேல் ஓங்கி இருக்கிற மாதிரி காட்சி தரும். உலகத்தில் பார்த்திங்கன்னா கெட்டவங்களுடைய கை ஓங்குற மாதிரி தெரியும், அவங்களுடைய வலிமை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், அவங்களுக்கு மக்கள் திரள் ரொம்ப கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ கெட்டதுக்கு கொஞ்சம் பலம் அதிக மாதிரி கண்ணுக்கு தெரியும். நல்ல கொள்கையில் குறைந்த ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பலவீனர்கள் மாதிரி காட்சி தருவாங்க. அது ரெண்டையும் வைத்து என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் ஏமாந்துடுறாங்க. இதான் பெருசாக இருக்குது, இதான் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படி நினைத்து கொண்டு தான் அதிகமான பேர் அசத்தியத்து பக்கம் நிற்கிறார்கள். உலகத்தில் அதான் நிலைமையாக இருக்கிறது. அப்போ எங்கள் முன்னோர்கள் சொன்னது, எங்கள் ஊர் சொன்னது, எங்கள் உலகம் சொன்னது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் ஒரு தவறான கொள்கையில் நீடிக்கிறாங்க. அதை எதிர்த்து யாராவது பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க ஒடுக்கப்படுவாங்க. சின்ன நம்பரில் அவங்கள சுருக்கிடுவாங்க. இது உலகத்தில் உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்த இதுதான் மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உதாரணத்தின் மூலம் நமக்கு விளக்குறான். அந்த உதாரணம் என்னன்னு கேட்டால், ரெண்டு விஷயத்தை ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு செய்திகளை சொல்லி அந்த உதாரணத்தை விளக்குறான். ஒன்று என்னென்னு கேட்டால், நீரை வச்சு தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை வைத்து ஒரு உதாரணம் சொல்லுகிறான். தண்ணீருக்கு நேர் எதிர்ப்பதமாக உள்ளது எதிர்த்தன்மையாக உள்ளது நெருப்பு. நீரும் நெருப்பும் வாங்கல்ல, இதே வசனத்தில் நெருப்பை சொல்லியும் ஒரு உதாரணம் காட்டுறான். தண்ணீரை சொல்லியும் இந்த அசத்தியம் சத்தியத்தை நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்க்கணும் என்பதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறான். அந்த உதாரணத்தில் 2 in 1 மாதிரி ஒன்றுக்குள்ளே ரெண்டு விஷயத்தை எல்லாம் உள்ளடக்கி இந்த உதாரணத்தில் பயன்படுத்துகிறான். அதாவது நீரையும் உதாரணமாக காட்டுகிறான், நெருப்பையும் உதாரணமாக காட்டுறான். எப்படி காட்டுறான்னு சொன்னால், இப்போ மழை பெய்யுது, மழை பெய்கிறது. மழை பெய்த உடனே அந்த மழை நீர்கள் வாய்க்கால் வழியாக ஓடி ஆறுகளில் கலந்து ஓடிக்கொண்டே இருக்குது. இப்படி ஓடும்போது என்ன செய்யும்னு கேட்டால், தண்ணி மழை பெஞ்சு ஓடுது, மழை நீர் பொங்கி வருதுல, அப்படி பொங்கி வரும்போது அந்த தண்ணீரில் என்ன செய்யும்னா நுரை கொப்புளித்துக்கிட்டு வரும். பயங்கரமாக நுரை மிதக்கும் அப்படியே. அது மாதிரி இல்லாமல் கீழே உள்ள சருகுகள் அழுக்குகள் எல்லாம் அப்படி மேலே திரண்டு மிதந்துக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு நிலைமை தண்ணீரில் நீங்கள் பார்க்குறீங்க. தண்ணீர் மழை பெஞ்ச உடனே வாய்க்கால் அது ஓடும் பொழுது அந்த வேகமாக மழை விழுகுதுல தண்ணி, அந்த விழுகிற காரணத்தினால என்ன செய்யும்னு கேட்டால், அது கொதித்து என்ன ஆகும்னு கேட்டால் அதில் ஒரு நுரை பொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நுரை தான் மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியும். நுரைங்கிறது தான் அதிகமாக இருக்கிற மாதிரியும், அதுதான் வெற்றி பெறுற மாதிரியும் ஜெயிக்கிற மாதிரியும் தெரிகிறது. ஆனால் நல்ல தண்ணீர் இருக்குல்ல, அது கீழே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். மொத்தமாக அந்த தண்ணீரை நுரை மூடிடும் அப்படியே. அப்போ நுரை தான் ஒரு சிறந்தது மாதிரியும் அதுதான் உயர்ந்தது மாதிரியும் உங்களுக்கு தோற்றம் தரும். ஆனால் குறிப்பிட்ட நேரம் கடந்த உடனே என்ன ஆயிரும்னா காற்றுல அந்த நுரை கரைஞ்சிரும். அப்புறம் நுரையே இருக்காது. அந்த மேலே மிதந்த அழுக்குகள்லாம் போய் சேர்ந்துடும். அதுக்கு கீழே என்ன இருக்கும்னா நல்ல தண்ணி கீழே இருந்துக்கிட்டு இருக்கும். தண்ணீர் மாத்திரம் என்ன மக்களுக்கு பயன்படக்கூடிய தண்ணீர் கீழே இருந்து கொண்டே இருக்கும்.
அப்போ இதில் அசத்தியத்துக்கு எல்லாம் உதாரணம் வந்து நீரை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறான், நெருப்பை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறான். நீரை வச்சு சொல்கிற உதாரணம் இதுதான். என்னது? நீங்கள் மழை பெய்த உடனே அந்த மழை நீர் வந்து ஆற்றுலையோ வாய்க்காலையோ விழும்போது அந்த தண்ணீரில் இருந்து நுரை எதனால் ஏற்படுதுன்னா கீழே உள்ள அழுக்குகள் எல்லாம் மேலே வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அது நுரை மாதிரி பொங்கி வரும். கடைசியில் என்ன ஆயிருன்னா அந்த ஆற்றுலையே நுரை தான் இருக்கிற மாதிரி தெரியும். எல்லா நேரத்துலையும் இல்லை, மழை பெய்யும் போது மழை பெய்ஞ்ச கிளப்பி விட்டால் நுரை வரும். நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறில் நுரை எங்கன்னு கேட்கக்கூடாது. மழை பெய்யும் போது உள்ள தண்ணீரை தான் நல்லா சொல்கிறோம். மழை பெய்யும் பொழுது மேலேருந்து சொட்டு சொட்டாக உழுவுதில் அந்த உழுவுற காரணத்தினால என்ன செய்யும்னு கேட்டால் அதில் வந்து நுரை உண்டாகும். அந்த நுரை நீடிக்குமா? நீடிக்காது. எது நீடிக்கும்? தண்ணீர் தான் நீடிக்கும். எது மக்களுக்கு பயன் தரும்? நுரை எதுக்காக யூஸ் ஆகுமா? நுரை நிறைய தான் இருக்கிறது. அந்த நுரையை வச்சு நம்ம என்ன செய்வோம்? அந்த நுரை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? ஒன்றுக்கும் பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் ஆனால் அந்த நுரை காணாமல் வர போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அந்த நுரை தெரியும், அதுக்கப்புறம் அந்த நுரை வந்து காணாமே போயிடும். இப்படி ஒரு உதாரணத்தை எல்லாம் ஒரு உதாரணம் சொல்லிட்டானா, இதே வசனத்திலேயே இன்னொரு உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். நெருப்பு உதாரணம். நெருப்பு உதாரணம் என்று சொன்னால் அதை நீரை எடுத்துக்கொண்டாலும் நெருப்பு எடுத்துக்கொண்டாலும் ரெண்டுடைய ஒரு பொதுத்தன்மை என்னன்னு கேட்டால் அழுக்குகளை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை ரெண்டுலேயும் இருக்கிறது. நீர் என்ன செய்யும்னு கேட்டால் அழுக்குகளை எல்லாம் நீக்கி சுத்தமாக்கி விட்டுரும். அதே மாதிரி நெருப்பு என்ன செய்யும்னு கேட்டால் அந்த உலோகங்கள் இருக்கிற உலோகங்களில் உள்ள அழுக்குகள் கசடுகளை எல்லாம் நீக்கக்கூடிய தன்மை வந்து நெருப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பழைய நகை இருக்குன்னு வைங்களேன், நகையோ அல்லது பழைய துரு பிடிச்ச ஒரு இரும்பு கோடாலியோ அல்லது அது மாதிரி ஏதோ ஒன்று இரும்பு, பித்தளை, வெள்ளி, தங்கம் இந்த மாதிரியான உலோகங்களில் உள்ளதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன செய்யணும்னா நிறைய அழுக்கெல்லாம் படிஞ்சு கசடெல்லாம் சேர்ந்து போய் இருக்கும். அதை நீக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அது நெருப்பில் போட்டு காய்ச்சுவாங்க. நெருப்பை போட்டு என்ன செய்வாங்க? சூடாக்கினவுடனே அந்த நெருப்பும் என்ன செஞ்சிடும்? அந்த உலோகத்தை தண்ணி மாதிரி ஆக்கிரும். அது அதிகமான வெப்பத்தை கொடுக்கும் பொழுது நெருப்பு உருகும், தங்கம் உருகும், வெள்ளியும் உருகும், இரும்பு கூட உருகும். உருகி என்னவாயிரும்னு கேட்டால் அது தண்ணீர் மாதிரி லிக்விடு மாதிரி ஒரு தன்மையில் வந்துடும். வந்த உடனே என்ன செய்யும்னு கேட்டால் உருக்குனதுக்கு பிறகு மேலே வந்து நுரை மாதிரி பொங்கிக்கிட்டு வரும். அந்த உருக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன நுரைன்னு கேட்டால் நீங்கள் அந்த உலோகங்களில் இருந்த அழுக்குகள் துருக்கள் எல்லாம் என்ன செய்யும்னா அப்படி நுரையாக பிரதிபலித்து மேலே வரும். அதை வலித்து எடுத்துட்டாங்கன்னு வைங்க, கீழே உள்ளது என்னவாயிரும்னு கேட்டால் அது சுத்தமான தங்கமாக, சுத்தமான இரும்பாக, சுத்தமான வெள்ளியாக உள்ளது கீழே போயிடும். மேலே எது வரும்னு கேட்டால் அந்த நுரை தான் வரும். அந்த நுரைங்கிறது என்ன? உண்மையில் அது அழுக்கு தான். அது அப்போ நெருப்பில் எரிப்பதன் மூலமாக உலோகங்கள் என்ன செய்யும்னு கேட்டால் தூய்மை அடையும். தூய்மை அடையக்கூடிய நேரத்தில் மேலே வந்து நுரை பொங்கி வரும். அந்த நுரைங்கிறது பார்த்தா என்ன செய்யறது? அந்த உருக்கிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நுரை தான் மேலே கிடக்குது, கீழே தங்கம்லாம் கீழே போயிடுச்சு, வெளியெல்லாம் கீழே போச்சு, அது மட்டும் கீழே கிடக்கிறது மட்டும், மேலே உள்ளதான் உசத்திங்கிற மாதிரி சாதாரண பார்வைக்கு தெரியும். நிறைஞ்சி வர்றதுக்கு அப்படி நிறைஞ்சி அந்த சட்டியை நிறைச்சிக்கிட்டு நிற்க நுரை. அந்த நுரை இருக்கிறதுனால அதுதான் பெரிதுங்கிற மாதிரியும் அதுதான் மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருள் மாதிரியும் தோற்றம் தரும். உண்மையில் அந்த நுரை எதுக்காக யூஸ் ஆகுமா? நுரைங்கிறது அழுக்கு வந்து அது நுரையில் அதில் உள்ள அந்த பசைத்தன்மையின் காரணமாக அது நுரையாக அப்படி கொப்பளித்து நம்ம காட்டுகிறது. கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா நுரையை வலித்து வெளியே போட்டுருவாங்க. அவங்க வலித்து போடாட்டா கூட என்ன செய்ய முடியும்னா அந்த காற்றுல வந்து என்ன செஞ்சிடும்? அந்த நுரைகள் எல்லாம் ஆவியாக போயிடும். ஆவியாக போனோடனே எது நமக்கு மிச்சமாக இருக்கு? கீழே அதான் பயன்படும். கீழே உள்ள அந்த தங்கம், கீழே உள்ள வெள்ளி, கீழே உள்ள இரும்பு, சுத்தமாக்கப்பட்ட தங்கம், வெள்ளி, இரும்பு இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஆபரணம் செய்வதற்கும் ஆயுதங்கள் செய்வதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். எது பொங்கி பிரவாகித்து மேலே நின்று கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறதோ அது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இந்த ரெண்டுலேயும் ஒரே தன்மை இருப்பார். தண்ணீர்லேயும் ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? அழுக்குகளை நுரையாக மேலே கொண்டு வரக்கூடிய தன்மை தண்ணீர்லேயும் இருக்கிறது. நெருப்புலையும் உலோகங்களை சூடேற்றும் பொழுது அதில் உள்ளது என்ன செய்யும்னு கேட்டால் அழுக்குகளை எல்லாம் நுரையாக மேலே கொண்டு வரும். அழுக்கு கசடு அதெல்லாம் மேலே கொண்டு வந்துடும். அது மேலே கொண்டு வந்ததை வலித்து நம்ம மேலே கொண்டு வரும்போது என்ன தெரியும்னு கேட்டால் அதான் பார்க்க வெள்ளையாகவும் பளபளண்டும் ஒரு பெரிய பொருள் மாதிரியும் அதுதான் உயர்ந்ததுங்கிற மாதிரியும் மேலே வந்துருச்சுல. மேலே உள்ளதான உசத்து எப்போவுமே
மனித பார்வையில் மேலே உள்ளது தான் வசத்தின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு மேலே நுரைகள் வருவதும் உயர்ந்தது மாதிரி தோற்றம் தரும். அந்த உலோகங்களை உருக்கும் பொழுது வரக்கூடிய நுரைகளும் அதுதான் சிறந்தது, அதுதான் மேலே நிற்கிது, அதான் ஜெயிக்குது என்ற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் என்ன, அது ஒன்றுக்கும் ஆகாது. பார்க்குறதுக்கு அப்படி தெரியுமே தவிர அதில் 10 பைசாவுக்கு பெண்ணியம் கிடையாது. அந்த மாதிரி தான் அசத்திய கொள்கை என்ன செய்யணும்னா நுற மாதிரி பெருசாக தெரியும், பெருசாக பார்த்தா பயங்கரமாக தெரியும். ஆனால் சத்திய கொள்கை என்ன செய்யணும்னு கேட்டால் அதை படிந்து இருக்கும், அழுத்தமாக இருக்கும். ஆனால் இது மாதிரி குதியாட்டம் போடாது. கடைசியில் என்னவாயிரும், அந்த நுரை அடங்கி போயிடும். அதுக்கு ஒன்றும் அது உயிரற்றதாக போயிடும், செயல்பாடு அற்றதாக போயிடும், அப்படியே நறுங்கி போயிடுவாங்க. ஆனால் சத்தியத்தில் உள்ளது என்ன செய்யணும்னு கேட்டால் அது நிலைத்து நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுறான். இந்த இதில் வரக்கூடிய உதாரணம், இந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிறார். அந்த உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ யானை எடுத்துக்கிறங்க. யானைங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அந்த பறவை இருக்குல்ல, சின்ன அபாபில் பறவைன்னு குரான் நல்லா சொல்கிறான்ல, அது ரொம்ப சின்னது சைஸில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த அபாபில் பறவையுடைய அந்த தாக்குதலுக்கு முன்னாடி யானை என்ன செஞ்சிருச்சு, மென்று உமிழப்பட்ட வைக்கோல் போல் என்ன செஞ்சிருச்சு, அது ஆகிவிட்டது. அப்படிங்கிற மாதிரி சூரத்துல் ஃபீல் எல்லாம் சொல்கிறான்ல. பார்க்க பெருசாக இருக்கலாம், பெருசாக இருந்தாலும் சின்னது என்ன செய்யும், பெருசு அழிச்சிடும் சில நேரங்களில். அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அசத்தியம் கொஞ்சம் அசத்தியத்தில் உள்ளவன் பணக்காரனாக இருப்பான், அசத்தியத்தில் உள்ளவன் அதிகாரியாக இருப்பான், அசத்தியத்தில் உள்ளவன் ஒரு பவரில் பதவியில் உள்ளவனாக இருப்பான், செல்வாக்கு பெற்றவனாக இருப்பான், மக்களை நிறையா கூலிப்படையை வச்சுருப்பான். அவன் தான் பெரிய ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியும். அவன் பெரிய ஆள்னு தெரிஞ்சதுனால அவன் பக்கம் போனால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவன் தான் ஜாஸ்தியாக இருக்காண்டு. ஆனால் வெற்றி பெற இயலுமா? அல்லாவிடத்தில் என்ன கணக்கில் வரும்னு கேட்டால் நுற மாதிரி தள்ளி விட்டு போயிடும். இவங்களையெல்லாம் மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது இந்த மேலே இருந்து ஆட்டம் போட்டாங்கல்ல, அவங்களாம் நுரை மாதிரி எல்லாம் கணக்கெடுத்துன்னு செய்வான், வலித்து எரிஞ்சிருவான். யார் அந்த உறுதியாக நின்றார்களோ அவங்க கம்மியாக இருந்து அடி ஓதம் வாங்கிட்டு இருந்தால் கூட அந்த கொள்கையில் யார் உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்ய அல்லாவிடத்தில் பரிசு கிடைக்கும். அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வசனத்தில் இந்த 2 விஷயத்தையும் விளக்கி 2லையும் ஒரு பொது அம்சத்தான் விளக்குறான். என்ன விளக்குறான், அழுக்குகள் நுரையாக மேலே வரும், மேலே வந்த காரணத்தினால, அது பொங்கி வர்ற காரணத்தினால, அது அதிகமாக இருக்கிற காரணத்தினால அதுதான் மேலானது நினச்சிடாதீங்க. அதை வச்சு சத்தியம் அசத்தியத்தை அளவு பண்ணாதீங்க, நம்பரை பார்த்துட்டு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கொள்கை சரியாக இல்லைன்னு வருதுன்னு வரணும், என்ன செய்யறோம், நம்ம எப்படி இருக்குது, மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குது. இப்போ ஒரு கருத்து வருது, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதாண்டு. செய்யக்கூடாதுன்னு சொல்கிற பக்கம் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, செய்யலாம்னு சொல்கிறது பக்கம், செய்ய வேணான்னு சொல்கிறவங்க பக்கம் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த 1000 பேர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கு, அதான் நிறைய இருக்குது, இந்த 10 பேர் சொல்கிறது கரெக்டாக இருக்காது, கம்மியாக இருக்குது. இதுதான் மனிதர்களுடைய பார்வை. இந்த பார்வையினால தான் சத்தியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. சத்தியத்துக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அதான் அதிகமாக இருக்கிறது, தவறான விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறது, நல்ல விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா அந்த அசத்தியத்தை நீடிச்சிடுறாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தவறு என்று புரிய வைப்பதற்கு தான் இந்த உதாரணம். நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த உதாரணம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அன்சல மினசமாயி மா அன், அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான், மழையை இறக்குகிறான். இப்போ சாலத்து அவுதியத்துன் பி கதரிகா, வாய்க்கால்கள் அதனுடைய அளவுக்கு ஏற்ப ஓடுகிறது. சின்ன வாய்க்கால் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஓடுது, பெரிய வாய்க்காலாக இருந்தால் அதிக தண்ணி ஓடுகிறது. இப்போ சாலத்து அவுதியத்துன், வாய்க்கால்னா வாய்க்காலில் தண்ணி ஓடுது, வாய்க்காலில் தண்ணி ஓடுகிறது. இப்போ கதரிகா, அந்த வாய்க்காலுடைய அளவுக்கு ஏற்ப தண்ணீரை வாங்கி கொண்டு ஓடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபஹத்தமல சைலு ஜபதன் ராபியா, அந்த வெள்ளம் இருக்குல்ல, ஓடக்கூடிய அந்த தண்ணி அது மேலே பொங்கி வருகிற நுரையை சுமக்கிறது, நுரை உண்டாகிறது, அந்த நுரையை சுமக்கிறது. இதை ஒரு தனியாக சொல்லிவிட்டான். மழை பெய்கிறது, அந்தந்த சைஸுக்கு தக்கவாறு அந்த ஆறுகள் வாய்க்கால்கள் தண்ணீரை வாங்கி ஓடுகிறது. அப்படி ஓடும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நுரை பொங்கி வருகிறது. மழை மேலே மழை துளி மேலே மேலே உழுவுற காரணத்தினால நுரையோடு சேர்ந்து நுங்கும் நுரையுமா போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போகிறது. இதை ஒன்று வச்சுக்கிறங்க. ரெண்டாவது,
ஓ மிம்மா யூக்கிதுன் அலைஹி ஃபின்னாரி, நரகத்தில் நீங்கள் போட்டு நெருப்பில் போட்டு உருக்குறீர்களே அதையும் சிந்தியுங்கள். இப்திகா ஹில்யத்தின் அவ் மத்தாயின், ஒரு நகை தயாரிப்பதற்காகவோ அல்லது தளவாடங்கள் கடப்பாறை மண்வெட்டின்னு இதை தயாரிப்பதற்காக வேண்டியோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நெருப்பை மூட்டுறீங்களா? மூட்டினோன்னு அப்பவும் என்ன செய்கிறதுனா ஜபது மிசுலுஹு, இதே போன்ற நுரை வருகிறது. அதாவது தண்ணீர் பெய்யும் பொழுதும் தண்ணீர் ஆற்றுலையும் என்ன செய்ய நுரை வருகிறது. நெருப்பில் இருந்து ஒரு 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 ஆயுதத்தை தயாரிக்க நினைக்கும் பொழுது அதை உருக்குனவுடன் என்ன ஆகும்னு கேட்டால் மேலே நுரையாக இருக்கும். நுரையை வலிச்சு போட்டுருவோம். கீழே உள்ளதான் அந்த இரும்பு, கீழே உள்ளதான் தங்கம், கீழே உள்ளதான் வெள்ளி, பியூரான வெள்ளி, பியூரான தங்கம். அதுதான் நமக்கு என்ன வரும்னு கேட்டால் நம்ம செய்யக்கூடிய நகைகளுக்கும் தளவாடங்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். மேலே பொங்கி வந்த நுரை ஒன்றுக்கு உதவாது. ஆனால் கண்ணுக்கு அப்படி தெரியும், அதான் பெருசு மாதிரி தெரியும், அதான் ரொம்ப பயனுள்ளது மாதிரி தெரியும். அதிக இடத்தை இது பிடித்திருக்கிறதுனால இது நல்ல வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இது ஒன்றும் இல்லை, புசுக்கு நுரை மாதிரி உள்ளது இவங்களெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி. ஒரு காத்தடைச்ச பலூன் மாதிரி, பலூன் பெருசாக தான் இருக்கேன், ஒரு குண்டு சீலை குத்துனா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் இந்த அசத்தியம் இருக்குன்னு சொல்லிவிட்டு, கதாலிக்க இப்படித்தான் எதரிபுல்லாஹுல் ஹக்கவுல் பாத்தில, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இந்த உதாரணம் எதுக்குள்ள உதாரணம்னு கேட்டால், சத்தியம் அசத்தியம் என்பதற்கு உதாரணம். சத்தியம் என்பது எது கீழே தங்கி விடுகிறதோ, எது மக்களுக்கு பயன்படுகிறதோ அது சத்தியம். எது மேலே மிதக்கிறதோ, மக்களுக்கு பயனில்லாமல் போய் விடுகிறதோ அது அசத்தியம். அப்போ அசத்தியம் மேலோங்கி இருக்கிற மாதிரி தெரியும், சத்தியம் கீழே கிடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எது மக்களுக்கு பயன் தரும், கீழே உள்ளதான் பயன் தரும், மேலே உள்ளது பயன் தராது. அப்படி தான் உதாரணம் நல்லா சொல்கிறான். கதாலிக்க இப்படித்தான் எதரிபுல்லாஹுல் ஹக்க ஒல் பாத்தில, சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இந்த உதாரணம் எதுக்குள்ள உதாரணம்னு கேட்டால், சத்தியம் அசத்தியம், சரியான பாதை தவறான பாதை விளங்குறதுக்கு இந்த உதாரணத்தை வச்சுக்கிறங்க. நீங்கள் சரி தவறுன்னு கண்டுபிடிப்பதற்கு பெருசாக இருக்கிறது, நுரைத்து கொண்டு வருவது, மேல் நோக்கி இருப்பது அப்படின்னு உலகத்தில் பார்க்குறீங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சத்தியம் முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் எதை வச்சு பண்ணணும், இது சரியா அது சரியா, எது யூஸ் ஆகும், எது மக்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், பிரித்து அறியணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் மேலும் தொடர்கிறான் அல்லாஹ். அம்ம ஜபது, மேலே பொங்கி இருந்த நுரை இருக்கிறத அது எது ஹபு ஜுஃபா அன், அது காற்றோடு காற்றாக கலந்து போய் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அம்மா மா என்ஃபவுன் நாச, மக்களுக்கு பயன் தரக்கூடியவை இருக்குத அது எம்குசுஃபில்லார்லி, அது பூமியில் கீழே தங்கிவிடும். பூமியிலன்னா தண்ணி ஆற்றுல கீழே பயனுள்ள தண்ணீர் கீழே தங்கிடும். நுரை போய்கிட்டே இருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு மருந்து கொண்டே இருக்கும், ஒரு காற்று அடித்தோன்னா அதில் ஒன்றும் இல்லாமல் இல்லாமல் போய் கம்ப்ளீட்டாக காலியாக போயிடும். கதாலிக் அல்லாஹு கதாலிக்க எல்ரிபுல்லாஹுல் அம்சால், இப்படித்தான் அல்லாஹ் உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறான் என்று சொல்லி 13வது சூராவில் 17வது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், நீரும் நெருப்பும் அழுக்குகளை என்ன செய்யும்னு கேட்டால் மேலே கொண்டு வரும், நீரும் நெருப்புமே. ஆனால் மேலே கொண்டு வர்றதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அதுதான் நமக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிடக்கூடாது, அதுதான் யூஸ் ஆகும், அதுதான் பயன்படும் நினச்சிடக்கூடாது. கீழே உள்ளதான் உங்களுக்கு என்ன செய்யும், யூஸ் ஆகும். இது ஒரு அளவுகளை வைக்காதீங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான், நீரினால் ஏற்படக்கூடிய அந்த ரிசல்ட்டையும் உதாரணமாக காட்டுறான், நெருப்பினால் ஏற்படக்கூடிய அந்த உதாரணத்தை எல்லாம் காட்டுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் இது ஒரு விஷயமாச்சா. அதே போக இந்த நீர் நெருப்புங்கிறது இருக்குல்ல, சத்திய கொள்கை சத்திய கருத்துக்கள் இருக்குத, சில கருத்துக்கள் நீர் மாதிரி கருத்துக்களாக இருக்கும், சில கருத்துக்கள் நெருப்பு மாதிரி கருத்துக்களாக இருக்கும். நீர் மாதிரி உள்ள கருத்துக்கள்னால் என்ன என்று கேட்டிங்கன்னா, ஏதாவது நற்செய்தி சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இதை செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த மாதிரி சொல்கிறோன்னு வைங்க. இந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்கிறோம்ல, அது நீர் மாதிரி உள்ளது. உனக்கு நரகம் கிடைக்கும், அந்த தண்டனை கிடைக்கும் அப்படி எச்சரிக்கிறோம்ல, அதை மார்க்கத்துடைய சத்திய கருத்துக்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று அவனுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும், இன்னொன்று அவனுக்கு கிடைக்கக்கூடிய கெட்டவைகள் இருக்குல்ல அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த 2 போதனை நம்ம சொல்கிறோம். நம்ம நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அது மழை பெய்கிற மாதிரி அது சொல்லும்போது என்ன செய்வான்னு கேட்டால், மக்களில் நிறைய பேர் மழை பொங்கி வருவாங்க, எதிர்ப்பாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ என்ன செய்யும்னா சத்தியம் அசத்தியம் பிரித்து காட்டப்படும். நெருப்பில் போட்டு சொல்கிற மாதிரி, அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய
வேதனை வரக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய அந்த அறிவுரைகளை சொல்லும் பொழுது என்ன செய்யும்னு கேட்டால் அது நெருப்பு எப்படி அழுக்குகளை மேலே கொண்டு வருதோ அதே மாதிரி மக்களை வந்து ரெண்டாக பிரிச்சிடும். மக்கள் தான் அந்த தண்ணின்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்கள் எப்போ வந்து நல்ல செய்திகளை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, நல்ல செய்தி பிடிக்கலைன்றவன் எதிர்க்க பொங்க ஆரம்பிப்பான். அவன் மேலே வருவான், நுற மாதிரி தெரியுவான், அவன் கை ஓங்குற மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுனால தான் நீர் நெருப்பு எல்லாம் எது காட்டுறான்னு கேட்டால் செய்திகள் சொல்லப்படக்கூடிய செய்திகள் வந்து ஒன்று இதை செஞ்சால் அது கிடைக்கும் அது கிடைக்கும் ஆர்வமூற்ற விஷயங்கள் இருக்குல்ல, சொர்க்கம் கிடைக்கும் அது கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தண்ணீர் மாதிரி உள்ளது. தண்ணீர் வந்து நமக்கு குளிர்ச்சி தானே தருது, அப்படியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து நரகம் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் நெருப்பு மாதிரி. அந்த மாதிரி போதனைகள் சொல்கிறது நெருப்பில் போட்டு சுத்தப்படுத்துகிற மாதிரி. அப்போ உங்களை வந்து சுத்தப்படுத்தி பிரித்து காட்டுவதற்காக நீர் மாதிரியான அறிவுரைகளும் இறைவன் புறத்தில் சொல்லப்படும், நெருப்பு மாதிரியான அறிவுரைகளும் சொல்லப்படும். நீர் மாதிரியான அறிவுரைகளை சொல்லும் போது அவன் ஏற்றுக்கிற மாட்டான், அதிகமான பேர் மேலே மிதப்பான், ஆட்டம் போடுவான். நெருப்பு மாதிரியான அறிவுரையை சொல்லும் பொழுதும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கிற மாட்டான், அதிகமான பேர் அவன் பொங்கி வருவான். அப்போ அந்த நீர் நெருப்புங்கிற உதாரணம் இதுக்கு ரெண்டை காட்டுறான்னு கேட்டால் அறிவுரைகள் வந்து ஆர்வமூட்டக்கூடிய அறிவுரைகளும் இருக்கிறது, எச்சரிக்கை செய்யக்கூடிய அறிவுரைகளும் இருக்கிறது. அப்போ எச்சரிக்கை செய்கிற அறிவுரை வந்து நெருப்புக்கு உதாரணம், ஆர்வமூற்ற அறிவுரை என்பது தண்ணீருக்கு உதாரணம். அப்போ தண்ணீர் மூலமாக தண்ணீர் போய் மழை மூலமாக என்ன செய்யப்படுது, இந்த செய்தியை சொன்னோன்னு தான் ரெண்டாக பிரிவாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து அநியாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்களை அந்த சமூகத்தில் எடுபட்டு போன நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அது பிடிக்காதவன் ஜாஸ்தியாக இருப்பானா, அப்படி பொங்குவான், நுற மாதிரி பொங்கிக்கிட்டு வருவாங்க, அவங்க ஓங்குற மாதிரி ஒரு தோற்றத்தை தருவாங்க. அப்படின்னு ஏற்படும். எப்போ தான் ஏற்படும், இந்த சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியத்தினுடைய இரு கூறுகளும், ஆர்வமூட்டக்கூடிய கூறுகளும் இருக்கிறது, எச்சரிக்கை செய்யக்கூடிய கூறுகளும் இருக்கிறது. இந்த இரண்டு கூறுகளையும் சொல்லும் பொழுதும் என்ன செய்யும், பாரதூரமான எதிர்ப்புகள் வரும், எதிர்ப்பு பொங்கி வரும். பொங்கி வர்றதை வச்சு அதை பெரிய சக்தி நினச்சிடாத, அதுதான் கரெக்டுன்னு நினைக்காத, அது மக்களுக்கு பயன்படும் நினைக்காத, அது நூற ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும் அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறவங்க வந்து உறுதியாக நிற்பதற்காகவும் இந்த உதாரணம் பயன்படுகிறது. அல்லது நடுவில் நிற்பான் சில பேர், இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறதாண்டு, அவனுக்கு வழிகாட்டக்கூடியதான் இந்த உதாரணம் இருக்குது. அவன் என்ன செய்யணும், இவன் பக்கம் ஜாஸ்தியாக இருக்கா அவன் பக்கம் ஜாஸ்தியாக இருக்கா, இவன் பலம் ஜாஸ்தியாக இருக்கா அவன் பலம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு நீ பார்க்காம இவன் என்ன சொல்லுகிறான் இது பயனுள்ளதா, அவன் என்ன சொல்லுகிறான் அது பயனுள்ளதா அப்படின்னு பிரித்து பார்த்து பயனுள்ளதை ஏற்றுக்கப்பா, பயனுள்ளது கீழே தான்ப்பா இருக்கேன், பயனற்றதான் மேலே பொங்கிக்கிட்டு வரும். அதனால் மேலோங்கி இருக்கிறது, பெருசாக இருக்கிறது, அதிக நம்பரில் இருக்குது, அதிக வலிமையாக இருக்கிறது, அதிக சக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள், படைபலமாக இருக்கிறார்கள் அப்படி நினைத்து கொண்டு ஒரு ஹக்கு பாத்தில வந்து நீ என்ன செய்யக்கூடாது, சத்தியம் அசத்தியத்தை வந்து பிரித்து பார்க்க முயற்சிக்கக்கூடாது. எதை நீ முயற்சிக்கானே, நீ சொல்லுப்பா, நீ ரொம்ப இருக்கிற, நீ ரொம்ப இருந்துக்க, நீ கொஞ்சமாக இருக்க இருந்துக்க, என்ன சொல்கிற செய்தி சொல்லு, நீ சொல்லக்கூடிய செய்தி என்ன, வட்டி வாங்காத, திருடாத, கொலை செய்ய, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் பயன் தரக்கூடியதாக இருக்குது. நீ சொல்லக்கூடிய என்னது, நீ வரதட்சணை வாங்கிக்கலாம், இறைவனுக்கு இணை கற்பிக்கலாம், எல்லா விதத்துக்கும் செய்யலாம், நீ சொல்லக்கூடியதாக இருக்குது. எது பயன் தரக்கூடியது? அப்போ சொல்லுகிற அந்த கண்டென்ட் மெசேஜை பார்க்கணுமே தவிர எதை பார்க்கக்கூடாது, நுற மாதிரி எது மேலே இருக்குது, எது கை ஓங்கி இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியாக தான் என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் வந்து நன்மை தீமைகளுக்கு ஹக்கு பாத்திலுக்கு இந்த உதாரணத்தை சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கு பல செய்திகளை சொல்கிறான். ஒன்று வந்து நம்ம சத்தியத்தை சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அவன் கீழே அமுக்கப்படுவான், அவன் தான் மேலே இருக்கிற மாதிரி தெரியும். கீழே அமுக்கப்பட்டாலும் அமுக்கப்படுறவன் தான் மக்களுக்கு பயன் தருவானே தவிர மேலே இருக்கிறவன் பயன் தர மாட்டான். நம்மளை நசுக்கிட்டாங்கன்னு நினைக்காத, நசுக்கப்பட்டாலும் நீ தான் மக்களுக்கு பயன் தரக்கூடிய செய்தியை சொல்கிறாய், நீ தான் மக்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டி கொண்டிருக்கிறாய் நினைத்து நீ சந்தோஷப்பட்டுக்க, உன்னால தான் பயன் இருக்கிறது. அதனால அவன் அடிக்கிறான், உதைக்கிறான், கை ஓங்குது, ஊர் நீக்கம் செய்கிறான், அடக்கம் செய்ய விட மாட்டேங்கிறான், அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது ஓங்கத்தான் செய்யும். ஆனால் எது மக்களுக்கு பயன் தரேன், நீ இருக்கிற பாதை தான் பயன் தரும்னு அந்த தாவா களத்தில் இருக்கிற சத்திய கொள்கைக்காரங்களுக்கு ஒரு மன உறுதியை தரக்கூடிய உதாரணம். அதே மாதிரி இங்கிட்டும் சேராமல் அங்கிட்டும் சேராமல் நடுநிலைன்னு இருப்பான்ல, அவனுக்கும் நல்லா சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டால், அட எதில் பயன் தரும்னு பாருங்கடா, எது மேலே இருக்கு ஏன் பார்க்குறீங்க, எது ஓங்கி இருக்குன்னு ஏன் பார்க்குறீங்க, எது அதிகமாக இருக்குன்னு ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தருவதற்காக வேண்டி அல்ல அந்த ரெண்டுக்கும் சேர்த்த ஒரு உதாரணமாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். திருப்பி ஒரு அர்த்தத்தை பாருங்கள், வழங்கிடும். அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னால்
அன்சல மினசமாயி மான், வானத்திலிருந்து அல்லாஹ் வந்து தண்ணீரை இறக்குகிறான், மழை இறக்குறான். இப்போ சாலத்து ஔதியத்துன் கதரிகா, வாய்க்கால்கள் அதற்குரிய அளவு பிரகாரம் ஓடுகிறது. பெரிய வாய்க்கால் அதிகமாகவும் சின்ன வாய்க்கால் கம்மியாகவும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபஹத்தமல செயலு ஜபதன் ராபியா, அப்போ அந்த வெள்ளம் வந்து என்ன செய்யுதுன்ற ஓடக்கூடிய அந்த தண்ணீர் வந்து பொங்கி வருகிற நுரையை சுமந்து கொண்டு போகிறது, நுரை கொப்பிடிக்கிறது. இதை தனியாக வச்சுக்கிறங்க. அடுத்து மிம்மா யூக்கிதுன் அலைஹி ஃபின் நாரி, நெருப்பிலே நீங்கள் உருக்கக்கூடியது இருக்குல்ல, அதிலும் என்ன செய்கிறது என்று கேட்டால் நுரை வருகிறது. எதுக்காக உருவாக்குறீங்கன்னு கேட்டால் இப்திகா ஹில்யத்தின் மத்தாயும், நகையோ அல்லது தளவாடங்களோ தயாரிப்பதற்காக நெருப்பில் போட்டு உலோகங்களை உருக்குறேன்னா, எதை உருக்குறேன்னா உலோகம்னு வச்சுக்கிறேன். உலோகங்களை நீங்கள் உருக்கும் பொழுதும் சபதம் இசுலுகு, இதே மாதிரி நுர வரும். உலோகங்களை உருக்கினாலும் மேலே நுர வரும், அதான் பொங்குற மாதிரி தெரியும், அதான் அதிக மாதிரி தெரியும். மழை பெஞ்சாலும் அந்த தண்ணீரில் பொங்கி நுர வரும், அதுதான் அதிகம் மாதிரி உனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக அது கதாலிக்கு எதிரிபுல்லாகுள்ள ஹக்கவுல் பாத்தில, இந்த உதாரணத்தை அல்லாஹ் வந்து சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். ஃபம்ம ஜபது, நுரை இருக்கிறது, அது இப்போ எதசபுஜுஃபான், அது வந்து ஒன்றும் இல்லாமல் காற்றோடு காற்றாக என்ன கரைந்து போய்விடும். அம்மாமா என்பவுன் நாச, மக்களுக்கு பயன் தரக்கூடியது இருக்குல்ல அந்த உலோகம், பியூரான சுத்தப்படுத்தப்பட்ட அந்த உலோகம் இருக்குல்ல, அது ஃபயம் குசுஃபில்லார்லி, பூமியில் அடியில் தங்கிவிடும். கதாலிக்கு எதிரிபுல்லாகுல் அம்சால், இப்படித்தான் அல்லாஹ் வந்து உதாரணங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறான்னு சொல்லி இந்த உதாரணத்தின் மூலமாக அந்த சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு உதாரணம், அசத்தியத்தில் இருக்கிறானே அவனுக்கு ஒரு பாடம். அவன் என்ன நினைக்கணும், இப்போ நம்ம நிறைய இருக்கிறனால நம்ம கரெக்டு நினச்சிடக்கூடாது, நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதை இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அசத்தியத்தில் இருக்கிறவன் ஜாஸ்தியாக இருக்கிறான்னு மமதை கொள்வான்ல, அந்த மமதைக்கு அடியாகவும் இந்த உதாரணம் இருக்கிறது. நசுக்கப்படுறான்ல அவனுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. நீ நசுக்கப்படுற நினைக்காத, அவங்க ரொம்ப இருந்தால் என்ன உண்மைலாம் போயிடுவாங்க, நீ தான் இப்போ நினச்சி நிற்ப அப்படின்னு ஆறுதலாக இருக்குது. ரெண்டும் கட்டான நின்று பார்த்துட்டு இருப்பான நடுவில் அவனுக்கும் ஒரு அறிவு. தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் பயன் தர்றது எதுன்னு தேர்ந்தெடு, ரொம்ப இருக்கிறத தேர்ந்தெடுக்காத, மிதக்கிறது தேர்ந்தெடுக்காத, அது மிதப்புல உள்ளது என்ன செய்யணும், மிதந்தே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக இருக்குது. இது நல்ல ஒரு சிறந்த ஒரு இலக்கியமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணத்தை பாருங்கள், இதே மாதிரி இலக்கியமாக எல்லாம் பயன்படுத்த, ஏன்னா உதாரணங்களில் உள்ளது தான் வருகிறது. அதாவது என்னென்னு கேட்டால், இப்போ வந்து நோன்பு வைக்கிறோம், நோன்பு பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. நோன்பு பற்றி நிறைய விஷயங்கள் 287 வசனம் நோன்பை பற்றி சொல்லக்கூடிய வசனம். அந்த நோன்பை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உஹில்லலக்கும் லைலத்து சியாமி ரஃபத்து இலா நிசாயிக்கும், இரவு நேரத்தில் நீங்கள் தாம்பத்தியம் கொள்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலத்தில் ராத்திரி பகல் 24 மணி நேரமுமே தாம்பத்தியமும் தடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பிறகு நினைச்சிட்டான், அல்லாஹ் வந்து பிரிச்சுட்டான், பகலில் தான் எல்லாமே தடை, இரவில் தடை இல்லைன்னு. இதை ஹலால் ஆக்குறது, அதுதான் ஹலால் ஆக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே அது ஹலால் இல்லாமல் இருந்துச்சு, அது ஹதீஸ்லேருந்து விளங்குறது. ஒஹில்லலக்கும் லைலத்து சியாமி ரஃபத்து இலா நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் சம்போகம் கொள்வது நோன்பு கால இரவுகளில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஹுன்ன லிபாசுல்லுக்கும் அந்தும் லிபாசுல்லுகுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு அந்த அறிவுரையை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஓ குழு, நீங்கள் சாப்பிடுங்கள், பஷ்ரபு, பருகுங்கள். எது வரைக்கும் பருகுங்கள்னு கேட்டால், ஹத்தா எத்த பையனலக்குள் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரி என்ற கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, எது வரைக்கும் நம்ம சகரு சாப்பிடணும் அதை வந்து அல்லாஹ் இதில் சொல்லுகிறான். எது வரைக்கும் நீ ராத்திரியில் சாப்பிடுங்க, ராத்திரிங்கிற எது வரைக்கும் என்று கேட்டால், வெள்ளை நூலில் இருந்து ஃபஜ்ர் என்ற வந்து வெள்ளை நூலில் இருந்து கருப்பு நூல் வந்து தெளிவாகும் வரை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவள் சாப்பிட நம்ம விளங்கி வச்சுக்கிற என்னன்றால் சகர் வரைக்கும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த மக்களுக்கு இந்த நேரத்தையெல்லாம் தெரியாது, நமக்கு பழகிட்டனாலும் தெரிஞ்சிருது. அப்போ தான் முதல்ல சட்டம் சொல்லும் பொழுது எது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொன்னால் நேரடி அர்த்தமாயிரும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஃபஜ்ரை இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த காலத்தில் வந்து கடிகாரம் இருந்துச்சா, அல்லது கணிப்பு மூலமாக கணித்து இந்த மாதிரி நோன்பு அட்டவணை மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தாங்களா? இல்லை. அந்த ஃபஜ்ரை அவங்க எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? ஆகாயத்தை பார்த்து தான் கண்டுபிடிப்பாங்க, ஃபஜ்ரை கண்டுபிடிப்பாங்க. அந்த மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் ஃபஜ்ர் வரைக்கும்னு மட்டும் சொன்னால் பத்தாது, அதை ஒரு இலக்கியமாக அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபஜ்ர் என்ற வெள்ளை நூல், வெள்ளை கயிறு நூல்,
இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த கயிறு என்று சொல்வது, நூல் என்று சொல்வது வந்து வெள்ளை நூல் என்று சொல்வது வந்து வெள்ளை நூலை குறிக்கலை. சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வசனம் இறங்கின உடனே விளங்காமல் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளையாக ஒரு நூலை எடுத்து வச்சுக்கிடுவாங்க, கருப்பாக ஒரு நூல் எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து பார்ப்பாங்க, இருட்டில் கும்மிருட்டாக இருக்கும், வெளியில் கூட லைட்லாம் அந்த காலத்தில். இப்போ தான் எந்த இருட்டாக இருந்தாலும் வெளியில் ஸ்ட்ரீட் லைட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, வெளிச்சம் எப்படியும் உள்ளே வந்துடும். அந்த உண்மை இல்லாத ஒரு இப்போ காலத்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால், சூரியன் மறைஞ்சிருச்சின்னு சொன்னால் இருட்டு தான், பட்டு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் வந்து வெள்ளை நூலும் தெரியாது, கருப்பு நூலும் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க, சகாபாக்கள் வந்து ஒரு நூலை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, சில சகாபாக்கள் நூலை எடுத்து வெள்ளை நூல் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க, கருப்பு நூல் ஒரு ஜானுக்கு எடுத்து கொஞ்சம் உதாரணத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு அதை தலைவாணிக்கையில் வச்சுக்கிடுவாங்க. வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மணி போல் எந்திரிப்பாங்களா, அந்த நூல் ரெண்டையும் எடுப்பாங்க. ரெண்டையும் பார்த்தா இது வெள்ளை இது கருப்புன்னு தெரியாது, மரம் வச்சுருவாங்க. அப்புறமேல விடிய பார்ப்பாங்க, அப்படி இருட்டாவது அது இருக்கும், அது தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறானே, நான் வந்து யார் சொல்கிறான்னு கேட்டால், இது அதி இப்னு ஹாத்தம் சொல்கிறாரு. இது புகாரில் 1916 ஹதீஸில் வருகிறது. என்ன சொல்கிறாருன்னா, அமத்து இலா இகாலின் அஸ்வத ஒ இலா இகாலின் அபியல, கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் நான் எடுத்துக்கொண்டு ஃபஜால் துஹுமா தகத்த விசாதத்தி, அதை என் தலைவானைக்கு கீழே நான் வைத்துக்கொண்டு ஃபஜால் து அன்னுர் ஃபில் லைலி, இரவு நான் எடுத்து பார்க்க ஆரம்பிப்பேன். போலா எஸ்தபீனுலி, எனக்கு இது கருப்பு இது வெள்ளைன்னு எனக்கு பிரித்து தெரியாது, இது கட்டும் கும்மிருட்டாக இருக்கிற காரணத்தினால எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ என்னடா வெள்ளை நூல்லேருந்து கருப்பு நூல்னு அல்லாஹ் சொன்னால் தெரிய மாட்டேங்குதே, இது வெள்ளை நூல் இது கருப்பு நூல்னு தெரியும், நல்லா வெளிச்சம் வந்த பிறகு தானே தெரியும். நம்ம வெளிச்சத்துக்கு முன்னாடியோடு நோன்பு முடிக்க வேண்டி இருக்கிறது, அந்த நேரத்துக்குள்ளே நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ற உடனே கதவு தலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட நான் புறப்பட்டு வந்து ஃபதக்கர்து அலிக்கிலகு, இதை வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். நீங்கள் அல்லாஹ் வந்து இப்படி சொல்கிறான், நானும் வெள்ளை நூல் கருப்பு நூல்லாம் தலைமாட்டில் தலைவாணிக்கில் வச்சு பார்த்துட்டேன், எந்திரிச்சு பார்க்குறேன், இப்போ அது வெள்ளையும் தெரிய மாட்டேங்குது கருப்பும் தெரிய மாட்டேங்குது, விடிஞ்சவன தான் ரெண்டுமே தெரியும், இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, என்ன புரியலையே அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்டேன். இப்போ அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா அது அழிக்க சவாதுல்லையில் பயாலு நஹார், அது வெள்ளை நூல் கருப்பு நூல்னு சொல்வது அதாவது இரவின் அதாவது இரவனுடைய இருட்டையும் பகலுடைய வெளிச்சத்தையும் தான் நல்லா அங்கே சொல்லுகிறான். பகலுடைய வெண்மையைத்தான் வெள்ளை நூல் என்று சொல்லுகிறான், இரவுடைய அந்த இருட்டை தான் நல்லா வந்து கருப்பு நூல் என்று சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன் இந்த நூலுக்கு எல்லாம் அதை ஒப்பிடுறான்னு கேட்டால், நூலுக்கு எதுக்கு ஒப்பிடுறான்னு கேட்டால், இப்போ இரவாயிடுச்சுன்னு வைங்களேன், சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்ச உடனே மகரிபிலேருந்து சூரியன் மறைஞ்சிருச்சா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, அடிவானத்தில் இருட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்போ கிழக்கு திசையில் பார்த்துக்கிட்டே வாங்க, கிழக்கு திசையில் அடிவானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான இருட்டாக இருக்கும், எல்லா பக்கமும் இருட்டாக இருக்கும், அடிவானத்தில் கிழக்கு திசையிலான அந்த வித்தியாசம் வரப்போகுது, அங்கே தானே சூரியன் உதிக்க போகுது. அதனால் கிழக்கு திசையில் அடிவானத்தில் வானத்துடைய அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன வரும்னா சரியான இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கும் பொழுது நேரம் ஆக ஆக சூரியன் வரப்போகுதில்ல, கொஞ்சம் அப்படி நெருங்கி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே சூரியன் வருவதற்கு முன்னாடி அதனுடைய வெளிச்சம் வந்து அடிவானத்தில் ஒரு நீண்ட நூல் போல தெரியும். நூல் எதுக்கு சொல்கிறான்ல, அது வந்து இந்த மாதிரி நீளமாக கிடைமட்டமாக போடப்பட்ட நூல் இருக்கும்ல, அந்த நூல் மாதிரி அடிவானத்தில் வெள்ளையாக தெரியும். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு, வெள்ளையாக தெரியுமா, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கருப்பாக தெரியும், வெள்ளை நூல் மாதிரி ரெண்டு நூல் இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா அடிவானத்தில் அந்த ஃபஜ்ருடைய நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அடிவானத்தில். இந்த காலத்தில் நம்ம பார்க்கணும், எல்லாம் நம்ம மாடியில் உயரமாக இருக்கிறோம், அடிவானத்தை பார்க்க முடியாத கட்டிடங்களாலெல்லாம் மறைத்திருக்கிறது, வேணால் கடற்கரைக்கு போய் தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி இடத்துல பார்க்குற மாதிரி இல்லாமல் நம்முடைய அந்த பூலோக அமைப்பை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் இப்படி பார்த்தா அடிவானம் தெரியும், வணங்குதா, சின்ன சின்ன கட்டடங்களாக இருக்கும், எங்கே இருந்துக்கிட்டு அடிவானத்தை பார்க்கலாம். அப்போ அடிவானத்தை பார்க்கும் பொழுது கிழக்கு திசையில் அடிவானத்தை பார்த்தீங்கன்னா கும்மிருட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இரு, இன்னும் இருட்டாக இருக்கா சாப்பிட்டுட்டே இரு. எப்போ நீ சாப்பிடக்கூடாது, அடிவானத்தில் வெள்ளை கயிறு அப்படியே முறுக்கி போட்ட மாதிரி ஒரு கோடு மாதிரி வரும் எங்கே கீழே. எதனால் அந்த கோடு வருதுன்னு கேட்டால், சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அதனுடைய வெளிச்சம் முன்னாடி வந்துடும்.
கிட்ட வந்தோன்னே மேலும் வர 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 கூடிக்கிட்டே வந்து சூரியன் உதிச்சிடும். அப்போ சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் வருவதற்கு முன்னாடி சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த பிரதிபலிப்பின் காரணமாக ஒரு வெண்மை வந்து நீளமாக தெரியும், கிடைமட்டமாக. இப்படி இல்லை, இப்படி இல்லாமல் இப்படி தெரியும், கிடைமட்டமாக என்ன செய்யும் தெரியும். அதை வந்து நீங்கள் இந்த காலத்தில் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்ன அடிவானத்தில் வெள்ளையாக ஒரு நூல் பிடிச்சி பெரிய முறுக்குன ஒரு கயிறு போட்ட மாதிரியும் அதுக்கு மேலே கருப்பு கயிறு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை பார்த்து தான் கடிகாரம், அவங்களுக்கு வேறு என்ன கடிகாரம் இருக்குது, ஆகாயத்தை பார்ப்பாங்க, வெள்ளை கயிறு வந்துருச்சு, வெள்ளை கயிறு தெரியுது, இனிமேல் சாப்பிடக்கூடாது, வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும் தான் சாப்பிட சொல்கிறான் அல்ல. வெள்ளை கயிறு இந்த கருப்பு கயிறு நமக்கு தெரியுதுன்னு சொன்ன கயிறுன்னு எல்லாம் சொல்லுவது எதை சொல்கிறான்னு கேட்டால் இரவையும் பகலையும் கயிறுங்கிறான். கயிறுங்கிறது ஏன் சொல்கிறான்னு கேட்டால் பரவலாக வந்துருச்சுன்னு சொன்னால் கயிறுன்னு சொல்ல இயலாது. ஓரத்தில் ஒரு கயிறு மாத்திரம் வருது, அந்த வெளிச்சம் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு கயிறை போட்டு முறுக்கி இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் இழுத்தாருன்னு வைங்க, அப்போ அந்த வெள்ளை கயிறு கீழே தெரியுமில்ல அடிவானத்தில், அந்த அடிவானத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அடியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிகிற பார்வைக்கு அடிமானமாக இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மாத்திரம் ஒரு கோடு போட்ட மாதிரி வெள்ளையாக வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வரும், அது தேவையில்லை. லேசாக அந்த வெள்ளை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நிப்பாட்டிடும். வெள்ளை கோடு வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும், சாப்பாடை நிப்பாட்டிக்க. அதாவது ஃபஜ்ர் வரைக்கும் சாப்பிடுங்கிற சொல்வதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த கயிறுங்கிற உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஏன்னு கேட்டால் கயிறுங்கிற உதாரணத்தை அல்ல எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் சாப்பிடுவதற்கு சட்டம் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறான். அப்போ இதை வந்து அந்த காலத்து மக்கள் அந்த நேரத்தை அறிந்து கொள்வதற்கு இருந்த வழி என்னன்னு கேட்டால் வானத்தை பார்த்து தான் அறிஞ்சு கொள்வாங்க. சுபகையும் அப்போ தான் அறிஞ்சு கொள்வாங்க. ஒவ்வொரு பக்தையும் என்ன செய்வாங்க, வானத்தையும் நிழலையும் வச்சு தான் என்ன செய்வாங்க, எல்லா பக்து தொழுகையும் கூட அறிந்து கொள்வார்கள். தொழுகை மாத்திரமில்லை, எல்லா நேரங்களையும் அதை வச்சு அறிந்து கொள்ளும். நிழலை வச்சு அந்த 4 மணி ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான அப்படி ஒன்று நவீன கருவிகள் இல்லாட்டி நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இயற்கை மனுஷனுக்கு வந்துடும். இந்த சாதனங்கள்லாம் வந்த பிறகு நம்ம பார்க்க முடியாது, தெரியாது. நம்ம நாலேஜ் அந்த மூளை வந்து அவ்வளோ பிரைட்டாக வேலை செய்யாது, ஈஸியாக்கி தந்துட்டான்ல. அதனால் சூரியன் மறைகிறத போய் வானத்தில் போய் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், இருந்த இடத்துல பார்த்துக்குருவோம். அப்படி இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த வசனத்தில் வந்து ஒரு உதாரணத்தின் மூலமாக, அதாவது அதை சுபுகு வரைக்கும் நீ சாப்பிடலாம் என்பது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒரு கயிறு மாதிரி சொல்லி காட்டி அந்த கயிறுலேருந்து பிரிச்சறின வெள்ளை இது கருப்புன்னு தெரியணும் உனக்கு. அந்த வானத்தில் வெள்ளையாக ஒரு கயிறு முறுக்கின மாதிரி, அந்த வெள்ளைக்கு மேலே உள்ளதெல்லாம் கருப்பாக இருக்கிற மாதிரியும், கீழே உள்ளது வெள்ளையாக இருக்கும், அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் கருப்பாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு தான் அந்த வெள்ளை கூடிக்கிட்டே வரும். வெள்ளை லேசாக ஆரம்பிக்கும் போது கீழே வெள்ளையாக இருக்குமா, அது ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கருப்பு கயிறை முறுக்கி வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்லி ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு இலக்கியம்தான். இது வந்து சொல்வதை வந்து இலக்கியமாகவும் சொல்கிறான். அது நூல் மாதிரி எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் அது நூல் மாதிரி தென்படுற காரணத்தினால, நீள் வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய வசனத்தில் ஒரு இலக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து 49வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் ஒரு இலக்கிய ஒரு உதாரணத்தை அற்புதமான விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசுவதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. புறம் பேசுகிறாங்கல்ல, புறம் பேசுகிறத பற்றி என்ன மாதிரி சொல்லுதுன்னு கேட்டால் வலா எகத்த பாலுக்கும் பாலாம், உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு ஆளை வந்து நீங்கள் புறம் பேசுகிறாதீங்கன்னு சொன்னால் அதில் விளங்கி போயிடுச்சு. இருந்தாலும் அதனுடைய கொடூரத்தை விளக்குவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஐயுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விரும்புவாரா, உங்களில் யாராச்சும் விரும்புவாரா, ஏகுல லஹம் அஹீஹி மைத்தன், தன் சகோதரனுடைய இறைச்சியை, செத்து கிடக்கும் நிலையில் உள்ள சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா? உங்களுடைய சகோதரன் செத்து கிடக்கிறான், அவனுடைய இறைச்சி எடுத்து திங்க நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. கரிகுத்துமுஹு, அதை விரும்ப மாட்டீர்கள், வெறுப்பீர்கள். அது மாதிரி தான் புறம் பேசுறதுங்கிறான்ல. புறம் பேசுகிறதை வந்து எதனோட கம்பேர் பண்ணுறான், ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை, செத்துப்போன சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு ஒப்பாக்குறான்ல. ஓமையின் மூலமாக அந்த அதனுடைய கொடூரத்தை விளங்க வைப்பதற்காக அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் புறம் பேசாதீங்கப்பா, அது செத்தவனுடைய மாமிசத்தை திங்கிற மாதிரி உள்ளது அப்படின்ட்டு இதில் வருகிறது. அப்போ செத்தவனுடைய மாமிசத்தை திங்குதல்னு அந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லும் பொழுது
மனுஷனுக்கு என்ன செய்யணும்னா இயல்பாக அது அருவருப்பு வரும். சும்மா புறம் பேசாதானே வராது. செத்த பணத்தை திங்கிற மாதிரிறான்னு சொன்னோன்னு அந்த புறம் பேசுவதன் மீது மனிதனுக்கு ஒரு வெறுப்பு வரும். இந்த உதாரணங்கள் மூலமாக சொல்லும் பொழுது ஏன்னா நாய் மாதிரி குறைக்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு அந்த நம்ம செயல் வந்து சரியான செயல் இல்லைன்னு விளங்கிடுவான். சும்மா குறைக்காதுன்னா அவனுக்கு படாது. அது மாதிரி வந்து அந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்தும் வகையில் சில உதாரணங்களை சொன்னால் அது வந்து என்ன செய்யணும்னா அந்த செயலை ஆழமாக வெறுப்பான், கடுமையாக வெறுப்பான், தவிர்த்து கொள்வான். இந்த அறிவுரையை தவிர்த்து கொள்வது தான் அந்த அறிவுரை சொல்கிறோம். எதுக்கு அதை சொல்கிறோம்? நீ புறம் பேசாதங்கிறதுக்காக வேண்டி. அதில் வந்து இதில் 2-3 விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால் சகோதரனுடைய செத்துப்போன சகோதரனுடைய மாமிசம்னு வருதில்ல, அதையும் செத்து போனதுன்னு வருதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மனுஷன்ட்ட குறை சொல்கிறீங்க, ஒரு மனுஷனுடைய குறையை அவனிடமே சொல்கிறீங்க, அல்லது ஒரு மனுஷன் மீது குறை சொல்கிறீங்க, அவன் அந்த சபையில் இருக்கிறான், இருக்கும்போது சொல்கிறீங்க. இது வந்து புறத்தில் வராதுல்ல. நீங்கள் வந்து ஒரு ஒருத்தன் அவன்கிட்ட போய் ஏன்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் கெட்ட செயல் செய்கிற, எதுக்கு பீடி குடிக்கிற அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்கிறீங்க. அது புறம் கிடையாது. அவன் அதுக்கு ரிப்பில் கொடுப்பான், அதை திருத்திக்கிடுவான், இல்லாட்டி உங்களுக்கு என்ன செய்வான், விளக்கம் சொல்லுவான், இதை மறுப்பு சொல்லுவான். அல்லது அவன் இருக்கிற சபையில் அவனும் காதில் கேட்குற மாதிரி இவர் பீடி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு சபையில். இப்போ அவன் அங்கனுக்குள்ளே இருக்கிறான், அவன் இருந்தால் இது புறத்தில் வராது. ஆனால் அவர் கேட்குற காரணத்தினால அவன் உங்களுக்கு ரிப்ளை தருவான். ஒன்று நான் திருந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவான், இல்லை நான் வீட்டில் குடிக்க நீ பொய் சொல்கிற அப்படின்னு அவன் கவுண்டர் கொடுப்பதற்கு ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். அது வந்து அது ஒன்றாச்சா. அந்த புறம்ங்கிறது இருக்குல்ல, அது எப்படின்னு கேட்டால் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவன் சபையில் இல்லை, ஏறக்குறைய மையத்து மாதிரி இருக்கான், செத்தவன் மாதிரி இருக்கிறான். எதுக்கு அந்த செத்த பையத்தை எதுக்கு எல்லாம் காட்டுறான்னு கேட்டால் மற்ற குறைபாடு நீ சொல்கிறதெல்லாம் செத்தவனை குறை சொல்கிற மாதிரி வராது. இந்த புறம் பேசுகிறது இருக்குல்ல, அந்த புறம் பேசுகிறது என்ன, அவனை இல்லாமல் அவனை பற்றி பேசுகிறது. அவனை இல்லாமல் பேசுகிறான்னா இல்லைன்னா மூத்தா போன மாதிரி. அவன் அந்த இடத்துல இல்லை, அவனை பற்றி நீ பேசுகிறேன்னு சொன்னால் நீ பேசுகிறது அவனுக்கு தெரியாது. மையத்துக்கு எப்படி தெரியாது அது மாதிரி தெரியாது. அவன் மையத்து எப்படி ரிப்ளை கொடுக்காது அது மாதிரி உனக்கு ரிப்ளையும் தரமாட்டான், என்னட்ட தெரியாத. அப்போ நீங்கள் புறம் பேசுவது வந்து ஆள் இல்லாமல் புறம் பேசும்போது என்பது அவன் ஏறக்குறைய மையத்து மாதிரி இருக்கிறான். ஒரு அப்துல் காதரை பற்றி புறம் பேசுகிறீங்க, அந்த பாட்டில் அவன் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு என்கிட்ட வந்து அப்துல் காதரை பற்றி குறை சொல்கிறீங்க. அந்த அப்துல் காதரை அந்த இடத்துல இல்லாத காரணத்தினால அவன் ஒரு மையத்து மாதிரி தானே இருக்கிறான். நீங்கள் புறம் பேசணும் உனக்கு தெரியாது, தெரிஞ்சால் தான் அவன் ரிப்ளை கொடுப்பான், அவனுடைய கருத்து என்னன்னு வெளியே வராது. அப்படி இருக்கும் பொழுது இந்த புறம் பேசுறதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவனுடைய கவனத்துக்கு போகாத வகையில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் புணத்தை திங்கிற மாதிரி தானே வருது. அவன் ஏன்டா அவனுக்கு நேராக சொன்னீங்கன்னா ரிப்ளை கொடுப்பான், அல்லது அவனுக்கு தெரிகிற மாதிரி நீ சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போவும் ரிப்ளை கொடுப்பான், தடுப்பான், மறுப்பு சொல்லுவான், அவன் தரப்புடைய நியாயத்தையெல்லாம் சொல்லுவான். அது உசுரோடு உள்ளவனை குறை சொல்கிற மாதிரி உள்ளதை அமைந்து விடும். இந்த புறம் என்பதை மட்டும் எது மாதிரி வரும்னு கேட்டால் புணத்தை குறை சொல்கிற மாதிரி தான் வரும். புறம் இல்லாத குறை, நேருக்கு நேரம் சொல்லக்கூடிய குறைகள், குற்றச்சாட்டுகள், அல்லது அவனை வைத்து கொண்டு ஒரு சபையில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவனுடைய நாலேஜுக்கு அது போகிற காரணத்தினால அது உயிரோடு உள்ளவனை குறை சொல்கிற மாதிரியான தன்மையில் அது வந்துடுறது. ஆனால் புறம் என்றாலே ஆள் இந்த இடத்து ஸ்பாட்டில் இருக்க மாட்டான்ல. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கீபத்து கூட ரசூல்லா சொல்கிறாங்க, திக்ருக்க அஹாக்க பிமா எக்ரஹு, உன் சகோதரன் பிடிக்காத ஒன்றை அவனை பற்றி பேசுவது தான் புறம் என்று ரசூல்லா விளக்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, அவன்கிட்ட இருக்கிற குறைய சொன்னாலுமா புறம்னு வரும்னு கேட்குறாங்க. அட இருக்கிற சொன்னால் தாண்டா புறம், இல்லாத சொன்னால் இப்போ அது பகத்தை நீ வந்து அவதூறு சொல்லிட்ட. அவன்கிட்ட இருக்கிற குறைய சொல்கிறது தான் புறம்ங்கிறத, இல்லாதன்னு சொன்னேன் வை அது புறத்தில் வர அவதூறில் வந்துடும். அவனுடைய இருக்கும் குறைகளை நீ சொன்னால் அது புறம் என்பதில் வரும். இல்லாத ஒன்றை சொன்னீங்கன்னா இட்டுக்கட்டி அவதூறான்னு சொல்கிறேன்னு அர்த்தமாயிருப்பா, அதான் குறைங்கிறாங்க. அப்போ இல்லாத ஒன்று சபையில் ஒருத்தன் இல்லாமல் இருக்கும்போது அவனை பற்றி பேசுகிறது வந்து எந்தில் வருது, புறம் வருது, ஏறக்குறை மையத்து வருதுல, மையத்து மாதிரி வந்துடுறான் ஒன்றும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து ஒரு மனிதனுடைய வந்து உயிர் எப்படி அது புனிதமாக இருக்கிறதோ அதே மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டால் அவனுடைய மானம் மரியாதைகளும் புனிதம்னு சொல்லப்படுது. ஒரு மனுஷனை வந்து அடித்து சாவடிக்கிறது குற்றம் தானே, அது எப்படி குற்றமோ அதே மாதிரி தான் அவனை வந்து அவனுடைய மானத்தோடு விளையாடுறது, மானத்து வாங்குற மாதிரி நடந்து கொள்வது இருக்குல்ல, அதுவும் கூட பெரிய குற்றம், புனிதமானதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஹஜ்ஜத்துல் இறுதி பேரில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது வந்து நிறைய புகாரில் வந்து ஒரு 10-25 இடத்துக்கு மேலே வருது.
உதாரணத்துக்கு 67வது ஹதீஸை எடுத்துக்கிறங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன ஐயோமின் ஹாதா, இது என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பதில் சொல்லலை. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டதுனால, ஏன்னா துல்ஹஜ் நாள்னு அவங்க சொல்ல முடியும், நகர் பெருநாள் தினம் யௌமுன் நகர்ன்று அவங்க சொல்ல தெரியும். ஆனால் யாருமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால், இந்த கேள்வி கேட்குறதுனால ஏதோ இந்த நாளுக்கு வேறு பேர் ரசூலுல்லாஹ் வைக்க போகிறாங்க போல இருக்குது, அதுக்கு தான் அந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னு நாங்கள் மௌனமாக இருந்தோம். சக்கத்துனா நாங்கள் மௌனமாக இருந்தோம். ஹத்தா லனன்னா நாங்கள் நினைத்தோம், அன்னஹு சை சம்மிஹி சிவா இஸ்மிஹி, அந்த பேர் அல்லாத வேற ஒரு பேரை சூட்டுவார்களோ என்று காத்திருந்தோம். கால அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கால அலைச யோமன் நகரே, இது நகருடைய அறுப்பதற்குரிய நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பெருநாளைக்கு தானே குர்பானி அறுக்கணும், இது அறுக்கிற ஒரு நாள் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுதான் மக்கள் வழங்கி வச்சுருந்தாங்க, புதுசாகவும் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்போ இந்த நாள் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க மௌனமாக இருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இது அறுப்பதற்குரிய நாள் தானப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோம் ஆமான்னு சொன்னோம், குல்னா பலா. அப்புறம் கேட்குறாங்க, இப்போ ஐயு ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் அப்படின்னு கேட்டார்கள். அதே மாதிரி நாங்கள் இது மாதத்துக்கு பேரை மாற்ற போகிறாங்க போல இருக்குன்னு நாங்கள் மௌனமாக இருந்தோம். கால அவங்க சொன்னாங்க, அலைசபிதில் ஹிஜ்ஜா, இது துல்ஹஜ் மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் துல்ஹஜ் மாதம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ இன்ன திமாஅக்கும், உங்களுடைய உயிர்கள், ரத்தங்கள்னால் ஒரு மனுஷனை அடித்து சாவடித்து ரத்த சிந்த வைக்கிறது, அதாவது கொல்றது. இப்போ இன்ன திமாஅக்கும், உங்களுடைய இரத்தங்களும், அம்பாலக்கும், உங்களுடைய செல்வங்களும், ஆராலக்கும், உங்களுடைய மானம் மரியாதைகளும், பைனக்கும் ஹராம், உங்களுக்கு மத்தியில் ஹராம். அதாவது ஒருத்தனுடைய உயிர் உனக்கு ஹராம், ஒருத்தனுடைய பொருள் செல்வம் உனக்கு ஹராம், ஒருத்தனுடைய மானம் உனக்கு ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பிறருடைய சொத்தை நீ எப்படி சாப்பிட்றது ஹராமோ, பிறருடைய உயிரை எடுப்பது எப்படி ஹராமோ, அது மாதிரி பிறருடைய மானத்தோடு விளையாடுவதும் உனக்கு ஹராமு. எந்த மாதிரி ஹராம் தெரியுமா? ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த புனிதமிக்க இந்த ஊரில், இந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் எப்படி புனிதமாக இருக்கிறதோ அந்த மாதிரி மற்றவர்களுடைய மானம் மரியாதை உயிர்கள் எல்லாம் புனிதமானவை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே. அப்போ அதை பிறருடைய மானத்தையும் ரசூலுல்லாஹ் எதோடு சேர்க்குறாங்க, அந்த உசுரை கொள்றதோடு சேர்த்து தான் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நீ அடுத்தவனுடைய அவன் இல்லாத சபையில் அவனை பற்றி புறம் பேசணுன்னு சொன்னால் நீ என்ன செய்கிற, அவனுடைய மாமிசத்தை நீ சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி இந்த உதாரணத்தின் மூலமாக விளக்கப்படுகிறது. அதனால் அது ஒரு விஷயம். அந்த புறம் பேசுவதை எதுக்காக வேண்டி அல்லாஹ் மனிதனுடைய செத்துப்போன மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு ஒப்பிடுறான்னு சொன்னால் இந்த ஒரு தத்துவம் அடங்கியிருக்குது. அதையும் உதாரணமாக தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த மார்க்கத்தை இன்றைக்கி பார்க்குறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்க. ஒரு உலக நோக்கத்துக்காக வேண்டி, ஒரு ஆதாயத்துக்காக வேண்டி நம்ம இதை சொன்னோம்னு சொன்னால் அந்த தலைவருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோ, நமக்கு கிடைத்து கொண்டு வந்திருக்கிற அந்த சலுகைகள் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் வாயை திறக்க மாட்டேங்கிறான், தெரிஞ்சுக்கிட்டே வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஊம சைத்தான் இவனுக்கு பேர், ஊம சைத்தானாக இருக்கிறான். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தைரியமாக சொல்லுவாங்க. எது ஹக்கோ அதை அடித்து உடைச்சி தள்ளிடுவாங்க. அது எதையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த உண்மையை சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறவனுக்கு வேறு நோக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், அடி வாங்கக்கூடாது, காசு பணத்தை சம்பாதிக்கணும், அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த காசு பணத்தை சம்பாதிக்க தகுந்தவாறு தான் அவனுடைய பிரச்சாரம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறது, வளையிறது, கூட்டுறது, குறையிறது, நெளிகிறது, கும்பிடு போடுறது எல்லாமே வந்துடும். அப்படி வந்துடும்ல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு சாரார் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ரெண்டு சாராருக்கும் உதாரணம் காட்டுறான்ல. ரெண்டு சாரார் யார்? எது மார்க்கம் என்று அவங்க அறிந்து கொண்டார்களோ அந்த மார்க்கத்தை அப்படியே எடுத்து சொல்லக்கூடியவர்கள். எதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. அடி விழுந்தாலும் சொல்லுவாங்க. அவன்கிட்ட பெற்ற ஒரு சலுகைகள் இல்லாமல் போனாலும் அதை சொல்வார்கள். நமக்கு நஷ்டமாக போனாலும் சொல்வார்கள். இருக்கிற வேலை நம்மளை விட்டு போயிரும்னு சொன்னாலும் சத்தியத்தை சொல்வார்கள். அப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் தெரிஞ்சுக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்களுக்கு அல்லாஹ்வுக்காக சொல்லலை. அல்லாஹ்வுக்காக சொல்கிற எவனுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு நோக்கம் என்னென்னு கேட்டால், நம்ம இதை சொன்னோம்னு சொன்னால் நமக்கு இவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க, நம்மளை நீக்கிடுவாங்க, நமக்கு பதவி தர மாட்டாங்க, நம்மளை கைது பண்ணுவாங்க, நம்ம மேலே வழக்கு போடுவாங்க, கூட்டமாக சேர்ந்து அடிப்பாங்க
ஊரை விட்டு நீக்கிடுவாங்க இப்படின்னு ஒரு 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 எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் சத்தியத்தை ஒருத்தன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ சத்தியத்தை சொல்கிறவனுக்கும் சொல்லாதவனுக்கும் நல்லா உதாரணம் எப்படி காட்டுறான்னு பாருங்கள். 16வது சூறாவில் 76வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மசலன், அல்லாஹ் உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். ரஜுலைனி, 2 நபர்களை உதாரணமாக காட்டுறான். 2 நபரை நான் எடுத்து காட்ட போகிறேன் பாரு, நீ எந்த நபர் மாதிரி இருக்க போகிற. நான் ஒரு 2 நபர் இப்போ சொல்ல போகிறேன், இந்த 2 நபரில் நீ எது மாதிரி இருக்க போகிறாய் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன் ரஜுலைனி, அல்லாஹ் 2 மனிதர்களை உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். அஹதுஹுமா அபுக்கமு, ஒரு ஆள் ஊமையாக இருக்கிறான், பிறவி ஊமையாக இருக்கிறான். லா யக்திர் அலா ஷையின், எதற்கும் அவன் சக்தி இல்லாதவனாக இருக்கிறான். ஓஹோ கல்லுன் அலா மௌலாஹு, அவனை வேலைக்கு வச்சுக்கிற முதலாளிக்கு பாரமாக இருக்கிறான். அவன் ஐனமா யு அஜ்ஜிஹு, எங்கே அவனை அனுப்பினாலும் லா ஏத்தி பி ஹைரின், நல்லது செய்யவே மாட்டான். இப்படி ஒரு மனுஷன் ஊமைண்டா என்ன, பிறவி ஊமைண்டா விளங்கிக்கிறன்னு, பிறவி ஊமைண்டா செவிடாகவும் இருப்பான். அவன் ஊமையாக இருக்கிற காரணமே அந்த செவிட்டுத்தன்மை தான். நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் பிறக்கும் போதே காது செவிடாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்மளால் பேச முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம பேசுவதை 4 பேர் சொல்கிற சொல்ல காதில் வாங்கி அது இதயத்தில் போய் அதை எடுத்து தான் வாய் நலம் பேசுகிறோம். அப்போ அந்த செவிடாக இருந்தான்னு சொன்னால் எந்த சொல்லும் அவன் காதில் வாங்கியிருக்க மாட்டான். அல்லாங்கிறதும் தெரியாது, அம்மாங்கிறதும் தெரியாது. அப்போ நம்ம வாய் அதை திங்கிறதுக்கு அசைக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அவன் அப்படிங்கிறதுனால அந்த அல்லாங்கிற சொல்ல அவன் காதில் கேட்கலன்னு சொன்னால் அவன் அல்லாங்கிற சொல்ல ரிப்பீட் பண்ண முடியாது. அம்மாங்கிற சொல்ல அவன் கேட்கலன்னு சொன்னால் அம்மாண்டு அவனால் திருப்பி சொல்ல முடியாது. அப்போ பிறவி ஊமையில் என்ன வந்துடும்னா செவுடன்னு சேர்ந்துடும். ஒன்று தான் அங்கே சொல்லப்படுது. ஆனால் பிறவி ஊமையாக இருந்தான்னு சொன்னால் அவன் பேச மாட்டான்னு மட்டும் விளங்கிக்கிறக்கூடாது, பேசவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான். அதான் இடையில ஊமையாகும்ல, ஒரு விபத்துனால நிறைய வார்த்தையெல்லாம் கேட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால ஊமையாக போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு காது விளங்கும். அவனுக்கு தான் பிறக்கும் போதே அவன் ஊமையாக ஏன் இருக்கிறான்னு கேட்டால் செவிடுனால தான் இருக்கிறான். செவிட்டுத்தன்மை தான் ஊமைக்கு காரணமாக இருக்குது. என்ன நம்ம பேசுவதற்கே அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டால், பிறர் சொல்கிற தாய் தந்தையர்கள் சொல்வதை பிறர் சொல்கிறத காதில் வாங்கி அது உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு அப்படியே அதை யோசிச்சுக்கிட்டே இருந்து சொல்லி சொல்லி பார்த்து அந்த வார்த்தைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸில் தான் மனிதன் பேசுகிறான்ல, அவனை பேசுகிறங்கிற ஒரு தன்மை அது ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். அதனால தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தமிழ் பேச முடியும், ஆங்கிலம் பேச முடியல. ஆங்கிலம் பேசுகிறவனுக்கு சிங்களம் பேச முடியாது, ப்ராக்டிஸ் எடுக்கலை. ப்ராக்டிஸை கொண்டு தான் மொழிகள் மனுஷனுக்கு வரும். ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு என்ன வரணும், காதில் அந்த வார்த்தையை கேட்கணும். காது கேட்டால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளை சொல்லி பழக முடியும். அப்படிங்கிறதுனால ஒருத்தன் நல்லா உதாரணம் காட்டுறான். அவன் யார், செவிட்டு ஊமையாக இருக்கிறான். இவன்கிட்ட ஒரு முதலாளி என்ன செய்கிறான், ஏதாவது சொல்கிறான்னு காதும் வழங்காது. அவன் சொல்கிற ஒன்று விட கொண்டு செஞ்சுட்டு வருவான். இப்படி சைகையில் எதை சொல்லுவீங்க, அவனுக்கு என்ன சொல்ல விளங்காது. அவனாக ஒன்று நினச்சிக்கிட்டு அவனாக ஒன்று செய்வான். ஏண்டா இவனை வச்சுக்கிட்டு மாரடிக்கிறோன்னு அவன் முதலாளிக்கு பாரமாக இருப்பான். இப்படி ஒருத்தனை வச்சுக்க. இன்னும் ஒருத்தன் என்னென்னு கேட்டால், ஹல் யஸ்தவி ஹுவ, இவனும் ஒமை அமர் பில் அத்லி, நீதியை ஏவக்கூடியவனும் சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவனும், ஒஹு அலா சிராத்தின் முஸ்தகிம், நேரான வழியில் இருந்து கொண்டு சத்தியத்தை பிரச்சாரம் செய்கிறான அவனும் இவனும் சமமாவார்களா? ஹல் யஸ்தவி, சமமாக எல்லாம் கேட்குறான். அட இப்படி ரூம் இருக்கிறான்ல, இந்த ஊமையை தனியாக வச்சுக்க. இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் நேரான பாதையில் இருக்கிறான், எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான், எதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டேங்கிறான். இப்படி ஒருத்தன் இருக்கிறான். இந்த 2 பேரும் சமமா? ஹல் யஸ்தவி, சமமாவார்களா? ஹுவ, இந்த ஊமையும், ஒமை அமர் பில் அத்லி, நீதியை நிலைநாட்டுகிறான ஏவுகிறான அவனும் சமமாவார்களா அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் 1676 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொண்டு யார் சொல்லாமல் இருக்கிறானோ அவன் செவிட்டு ஊமை. அவன் எதுக்கு இவனுக்கு இந்த திறமை உனக்கு என்ன தேவை, என்னத்துக்கு ஊமையாக இருந்துட்டு போயிடலாமே? மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிற, மார்க்கத்தை எதுக்காக அறிஞ்ச, மறுமையில் வெற்றி வருவது தான் அறிஞ்ச, தீமையிலிருந்து மக்களை தடுத்தால் நம்ம கூலி கிடைக்கும் அப்படின்னு தானே அறிஞ்ச. அதுக்குண்டு அறிந்த மார்க்கத்தை ஒரு உலகத்தினுடைய அற்ப ஆதாயத்தை கருதி கொண்டு சொல்ல மறுப்பாயானால் உனக்குள்ள உதாரணம் எது? செவிட்டு ஊமணி. நீ படித்தது ஒன்று தான், படிக்காமல் இருந்த ஒன்று தான். உனக்கு காது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டாலும் ஒன்று தான். உனக்கு வாய் பேசினாலும் ஒன்று தான், பேசாட்டாலும் ஒன்று தான். அந்த வகையில் நீ செவிட்டு ஊமையாக இருக்கிறேங்கிறான்லாம். அப்போ இந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிற விஷயத்தை அதுக்கு அதான் ஊமை செய்தான்கிறோம். செவிட்டு ஊமையாக இருக்கிறான். அப்போ யார் சத்தியத்தை எடுத்து சொல்கிறானோ அவனுக்கு தான் காது உள்ளவன் வாய் உள்ளவன் அர்த்தம். எவன் சத்தியத்தை எடுத்து சொல்ல மறுக்கிறானோ, தயங்குகிறானோ, மறைக்கிறானோ, மாத்துறானோ அவன்லாம் யாருன்னு கேட்டால் அந்த செவிட்டு ஊமைக்கு சமமானவன்.
ரெண்டு பேரும் சமமாவார்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுவும் ஒரு உதாரணம் தான். இந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். எடுத்து சொல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம செவுடனாக ஊமையாக இருந்துட்டு போயிடலாம். செவுடனாக ஊமையாக இருந்தால் உங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல, சொல்வதற்கு வாயும் இருக்காது, அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு காதும் இருக்காது. அப்படின்னு தொலைஞ்சிட்டு போயிடலாமடா. உலகம் படிச்சு என்னத்துக்கு படிச்ச நீ? உனக்கு காது இல்லாமல் இருந்திருக்கலாம், வாய் இல்லாமல் இருந்தால் கூட பெட்டராக இருக்குமே. வாயும் காதும் இல்லாதவனால் எந்த ஒரு நன்மையாவது மக்களுக்கு கிடைக்குமா? மார்க் ரீதி அதை அவன் சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் நீ இருக்கிற அப்படின்னு அது ஒரு உதாரணத்தை காட்டுறான். அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி இந்த ஷிர்க் அல்லாஹ்வை தவிர மற்றவங்கள்ட்ட உதவி தேடுறாங்கல்ல, அதை விளக்குறதுக்காக வேண்டி இன்னொரு அதை பற்றி நிறைய விளக்கிட்டோம். அந்த உதாரணத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன் அபுதன் மம்லூக்கன், ஒரு அடிமையை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான். அடிமைக்கு லா யக்திரு அலா ஷையின், எதுக்கும் சுயமாக அவனுக்கு அதிகாரம் கிடையாது, சக்தி வர மாட்டான். எனக்கு ஒருத்தன் அடிமையாக இருந்தால் அவனுக்கு நான் சொல்கிற வேலையை செய்வானே தவிர அவனுக்குண்டு ஒரு பொருளை சம்பாதிப்பதோ எடுத்து தர்மம் செய்வதோ தன் பேரில் சொத்துக்களை வைத்துக்கொள்வதோ அவனுக்கு முடியாது. லா யக்திரு அலா ஷையின், ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான், அவன்கிட்ட எந்த ஒரு பொருளுக்கும் உரிமையாளன கிடையாது. இவன் ஒருத்தன் உதாரணம். இன்னொருத்தன் ஒமன் ரசகனாகும் என்ன ரிஸ்கன் ஹசனா, ஒருத்தனுக்கு நம்ம தாராளமாக செல்வத்தை வழங்கியிருந்தோம், அடிமை இல்லாத ஒருத்தன், அவன் நிறைய வழங்கியிருக்கிறோம். ஃபோ இன்ஃபிக்கு மின்ஹு சிர்னம ஜஹரா, பகிரங்கமாக வெளிப்படையாக அவன் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு பேர் எடுத்துக்க, ரெண்டு மனிதர்களில் ரெண்டு பேர் எடுத்துக்க. ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான். அடிமைன்னா என்ன அர்த்தம்? அவன் பேரில் சொத்து வச்சுக்கிற மாட்டான். அவனுக்கு முதல்ல சொன்ன வேலையை செய்வான், போட்ட சாப்பாட்டை சாப்பிடுவான். அதுக்கு மேலே அவன் செய்கிற எந்த சம்பாத்தியம் பண்ணால் கூட அது முதலாளிக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி ஒரு அடிமை இருந்தான்னு சொன்னால், இந்த அடிமையினால் யாருக்காவது எந்த ஒரு பயனும் தர முடியுமான்னா தர முடியாது. அப்படி ஒருத்தன் இருக்கிறான். இன்னும் ஒருத்தன் அடிமை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் தாராளமாக ரிஸ்க்கை கொடுத்துருக்குறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் செலவழிச்சுக்கிட்டே இருக்கான், நல்ல காரியம் செலவழிச்சுட்டே இருக்கிறான், பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேரும் சமமான்னு எல்லாம் கேட்குறான். இந்த ரெண்டு சமமாவார்களா? அப்போ மனிதர்களே ரெண்டு பேரும் சமமாக மாட்டாங்கன்னு சொன்னால் நீ அப்புறம் அல்லாவுக்கு சமமாக்குற? மனிதர்கள்லையே அடிமையாக இருக்கிறவனு, அடிமை இல்லாமல் செல்வத்தை வாரி வாரி வழங்குறவனு இருக்கிறானே, இந்த ரெண்டு பேரையும் சமம் நீ சொல்லுவியா? அவங்க ரெண்டு பேரை சமமாக மாட்டார்கள்னு சொல்லிட்டு என்னை போய் எப்படி நீ இவருக்கு சமமானது அவருக்கு சமமானு சொல்கிறேன்னு கேட்குறான். எப்படி கேட்குறான் பாருங்கள். எல்லாம் லரபல்லாஹு மசலான் அப்தன் மம்லூக்கன் லா யக்திரு அலா ஷையின், எதுக்கும் சக்தி இல்லாத ஒரு அடிமை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். அவனையும் ஒமன் ரசகனாகும் மின்னா ரிஸ்கன் ஹசனா, அழகான ரிஸ்கை நம்ம வழங்கியிருக்கிறோமே, அந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஓஹோ இன்ஃபிக் மின் சிர்ரம ஜஹரா, அவன் அந்த பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் செலவழித்து கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டு பேரும் ஹல் எஸ்தவூன், இந்த ரெண்டு சமமாவார்கள், ரெண்டு ஒன்றா. இருக்கிற செல்வமும் கொடுக்கப்பட்டு அதிகாரமும் கொடுக்கப்பட்டு வாரி வாரி வழங்குகிற ஒருத்தனும் எந்த அதிகாரமும் இல்லாமல் அடிமையாக இருக்கிறானே, எதுவும் செலவழிக்க முடியாமல் இருக்கிறானே, அவனும் ரெண்டும் சமமா? ஹல் எஸ்தவூன், இவர்கள் சமமாவார்களா? பல் அக்ஸருஹும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவே அந்த உதாரணத்தை சொல்லிவிட்டேன். எல்லாவுக்கு அல்லாஹ் புகழும். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அதிகமானவர்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இறைவன் அல்லாதவர்களை போய் கேட்குறவங்களுக்கு மனிதர்கள்ட்ட உதாரணம் காட்டி, அப்படி மனுஷன்லேயே ரெண்டு இந்த மாதிரி மனிதர்கள் இருந்தாண்டா ரெண்டு சமம்னு சொல்ல மாட்டியப்பா? மனிதர்களே ஒருத்தன் அடிமையாக இருக்கான், ஒருத்தன் அள்ளி கொடுக்குற பணக்காரனாக இருக்கிறான்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லுவியா? அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னையா எனக்கு ஏன் ஈக்குவல்னு சொல்கிற அப்படின்னு இந்த ஷிர்க்கை ஒழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னா தெளிவான வசனங்களே அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை பார்க்கலாம். அடுத்து இப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அப்டேட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி உள்ள முக்கியமான நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் முக்கியமாக பார்க்குறேன்னு கேட்டால், இவங்க ஈரானில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யுஏ அமீரகத்தின் மீது தொடர்ச்சியாக கடும் தாக்குதல் நடத்துகிறாங்க. வேறு நாடுகளுக்கு செய்கிறதை விட அமீரகத்துக்கு மீது மாத்திரம் கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, யுஏ தான் அமீரகத்தை தான் குறி வச்சு தாக்குறாங்க, அதிகமாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதிகமாக தாக்குவதை சவுதியை கூட அவர் அதிகமாக தாக்கவில்லை, கத்தாரை கூட அந்த இராணுவத்தலங்க தாக்கணும்னு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அபுதாபி துபை அந்த பகுதியை மட்டும் கடுமையாக தாக்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிறைய மக்களுக்கு இருக்குது. ஆனால் அது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த நாட்டில் தாக்கப்பட்டு அதுக்கு பாதிப்பு வறுமையானால் அதை நம்பி பிழைக்க போன நம்முடைய மக்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் பொருளாதார ரீதியாக. அந்த வகையில் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த அபுதாபி துபை இந்த அமீரகம் இருக்கிறாங்கல்ல, இந்த அமீரகம் என்பது இஸ்ரேலை விட மோசமானவங்க. என்னால் விளைவிக்கணும். ஒரு சவுதி மாதிரியோ
ஒரு பஹ்ரைன் மாதிரியோ ஒரு கத்தார் மாதிரியோ அந்த யுஏ நினைக்க முடியாது. யுஏ வந்து இஸ்லாத்தை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறாங்கல்ல இஸ்ரேலு, அதை விட மோசமானவன் யாருன்னு கேட்டால் இந்த அமீரகம். அது யார் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அவங்க இஸ்லாமிய தோற்றத்தில் கடலில் இருக்கிறதுனால அவங்கள வந்து அவங்க எப்படிப்பட்ட அயோக்கியன்னு தெரியறதில்ல. இன்றைக்கி முஸ்லீம் நாடுகளில் பல நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளில் ஆயுத குழுக்களை வைத்து சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சோமாலியா, லிபியா, அதெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தான். அந்த நாட்டில் வந்து ஒரு ஆயுத குழுவாக இருந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து அழிப்பதற்காக ஒரு குழுக்கள் போராடிட்டு இருப்பாங்கள்ல, இந்த எல்லா ஆயுத குழுக்களையும் உண்டாக்கி அதுக்கு செலவழித்து ஆயுதங்கள் கொடுப்பது இந்த அமீரகம் தான். இந்த அமீரகம்ங்கிறாங்கல்ல, இவங்க தான் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. உதாரணம் லிபியாவில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருந்தது. அதை ஒழிப்பதற்காக வேண்டி அமெரிக்காவுக்கு எல்லா விதமான உதவி செஞ்சதும் இப்போது ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஆட்சிக்கு எதிராக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயுத குழுவாக ஹலீஃபா ஹப்தார்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் தான் அந்த நாட்டுக்குள்ளே கிளர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கிறார். அவன் இல்லைன்னு சொன்னால் லிபியா ஒரு கட்டுப்பாடான ஒரு முஸ்லீம் நாடாக இருக்கும். அதை அழிக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு தேவையான ஆயுதங்களையும் பணத்தையும் கொடுத்து இந்த சண்டை போட வச்சு முஸ்லீம்களை கொல்ல வைக்கிறதுக்கு யாருன்னு கேட்டால் அமீரகம் தான் செய்கிறது. இது வந்து ஐநாவுடைய சபையில் இது பேசப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இவன் வந்து பெட்ரோல் சம்பாரிச்சிட்டு போக வேண்டியதானே. இவன் நோக்கம் என்னன்னு கேட்டால், எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாக்கம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை விரட்டிடுவாங்க என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பெயரால் உள்ள எல்லாத்தையும் அழிக்கணும் என்றதை அடிப்படை கொள்கையாக வச்சு, இஸ்ரேலை விட மோசமாக அடிப்படையாக கொள்கை வச்சு அவன் ஆயுதங்கள்லாம் அமெரிக்காவில் நிறைய வாங்குவான். எல்லாம் எதுக்கு வாங்குவான்னு கேட்டால் இந்த ஆயுத குழுக்கள் கொடுப்பதற்கு தான். லிபியாவில் வந்து லிபியாவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழுவை உண்டாக்கி அந்த குழுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கறது என்னன்னு கேட்டால் இன்னும் சொல்ல போனால் ஐநாவிலேருந்து இதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. தடை விதிச்சாரு இந்த ஹப்தார் என்பவருடைய படைக்கு வந்து ட்ரோன்கள், போர் விமானங்கள், ஆயுதங்களை எல்லாம் அமீரகம் தான் வழங்குது என்று ஐநாவுடைய நிபுணர் குழுவில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குழு செயல்படுவது எதை வச்சு செயல்படுதுன்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் தாறுமாறாக பணம், அந்த பணம் எக்கச்சக்கமாக கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பணத்தை பெட்ரோல் மூலம் கிடைக்கிற பணத்தை வைத்து கொண்டு முஸ்லீம் நாடுகளை எல்லாம் அழித்து அது இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் ஆக்கிறேன்னு. எப்படி இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் இவன் இருக்கிறானோ, இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற ஒரு மோடி இவனுக்கு நண்பராக இருக்கிறானோ, அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் அமீரகம் தான். அது அழிக்கப்படும்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷப்பட முடியாது. அவ்வளவு ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு நாடு அந்த அமீரகம் தான். லிபியாவை நாசமாக்குறாங்களா. அதே மாதிரி இப்போ ஏமன் இருக்குது. ஏமனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு நாடு தனியாக இருக்கிற, ஏமனு உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறான்னா, ஏமனில் வந்து இந்த ஹவுதிகளுடைய அழிக்கிறதுக்காக வேண்டி இவன் பணம் கொடுத்து இவன் ஒரு ஆயுத குழுவை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கிறான். சவுதி ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கான், அது வேறு விஷயம். அவனுக்காவது பார்டரில் வருது, அவனுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி ஒன்று இருக்குன்னா அது எடுத்துக்கலாம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏமனில் போய் அந்த ஹவுதிகள் அழிப்பதற்காக வேண்டி பல அமெரிக்காவிலேருந்து ஏராளமான ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணி ஆயுதங்கள்னு வாங்குறான். இவன் எதுக்கு அவ்வளோ ஆயுதம் வாங்குறான்னு கேட்டால், எதுக்கு வாங்குறான்? பயன்படுத்துகிறவன் தான் ஆயுதம் வாங்குவான். இவன் சண்டைக்கு போகவும் மாட்டானுவான். இன்னொன்று மாதிரி பயந்தாங்கொள்ளி ஆட்கள் பணத்தை வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி ஏமனில் வந்து அந்த ஹவுதிகளை அழிக்கிறது, அவங்க தளங்களை தாக்குறது, அதுக்கு வந்து அமெரிக்காவுக்கு எங்கே இருக்கிறான்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது, இது எல்லாம் செய்கிற அயோக்கியம் யாருன்னு கேட்டால் அமீரகம் தான், யுஏஇ தான் பண்ணுறான். அந்த மாதிரி உள்ள விஷயமாச்சா. அதே மாதிரி வந்து அதாவது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஏமன் துறைமுகம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் காரணம். அதுக்கடுத்து வந்து இப்போ சூடான் இருக்குது. சூடானில் வந்து உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. சூடானில் உள்நாட்டு போருக்கு வந்து செய்கிற காரணம் என்னென்னு கேட்டால், அதில் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு படையை உண்டாக்கி அந்த இராணுவ குழுவிற்கு அமீரகம்தான் ஆயுதங்களை அனுப்புவதாக சூடானில் ஒரு அரசாங்கம் இருக்குதுங்க. முஸ்லீம்களுடைய ஒரு அரசாங்கம். அதுக்கு ஒரு இராணுவம் இருக்குது, இராணுவ தளபதிலாம் இருக்கிறாரு. அந்த தளபதி இருக்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள காலி பண்ணுறதுக்காக வேண்டி, ஏன்னுட்டால் சூடானுடைய கடற்பரப்பை வந்து நம்ம கைப்பற்றிக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், அது இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாலே நமக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம நாட்டிலே அதை கொண்டு வந்துடுவாங்க என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான்னு கேட்டால், சூடானில் உள்ள ஒரு ஆயுத குழுவுக்கு ஆயுதங்கள் அனுப்புகிறதாக சூடானுடைய இராணுவ தளபதி ஐநாவிலே குற்றம் சாட்டுறார். எங்கள் நாடு அமைதியாக போயிட்டுருக்கிற நாடை வந்து கெடுக்கிறது இந்த அமீரகம்தான்.
இவர்கள் தான் ஆயுத குழுக்கு பணம் கொடுக்கிறார்கள், ஆயுதமும் கடல் மார்க்கமாக சப்ளை செய்கிறார்கள், நவீன ஆயுதங்களை வச்சு என்ன செய்கிறான், போரிடுறான். அப்போ என்ன செய்கிறான்னா முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க. அவங்கள்ட்ட அரசாங்கத்தினோட ஆயுதம் கிடையாது. இந்த எதிர்குழுக்கள்கிட்ட வந்து அமெரிக்காவிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் ஆயுதங்களை வாங்கி இந்த அமீரகத்தினுடைய அயோக்கியர்கள், அதை சுன்னத்து ஜமாத்துக்காரர்கள், இதான் சன்னி, அவ்வளோ யார், அவன்லாம் சன்னிகள்ங்கிறாங்க. இந்த சன்னி தான் என்ன செய்கிறான், இந்த சுன்ன ஜமாத்துக்காரன் தான் என்ன செய்கிறான், இஸ்லாமியத்தை அழிக்கிறதுக்கு, சியாவை அழிக்கலை, இஸ்லாத்தை தான் அழிக்கிறான், முஸ்லீம்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு நோக்கம் உள்ளது. என்னடா சூடானில் தங்கம் மற்றும் விவசாய நிலம்லாம் தாறுமாறாக இருக்கிறது. அதை பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த இருக்கிற ஆட்சியை அழிச்சிட்டு நம்முடைய ஆயுத குழுவை உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே உள்ள இயற்கை வளங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற நோக்கத்தோடு இந்த பின்னணியில் அவன் செயல்படுறாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சோமாலியா இருக்கு இல்லையா, சோமாலியாவில் வந்து அங்கே வந்து 2 வடக்கு சோமாலியா தெற்கு சோமாலியா இருந்தது. பிறகு ஒன்றா சேர்ந்து உடன்படிக்கை செஞ்சு ஒன்றாட இருந்தாங்க. இதில் என்ன செய்கிறான்னா தெற்கு சோமாலியாவை தூண்டி விட்டு, இஸ்ரேலுக்காரன் தூண்டி விட்டு, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்க பகுதி, அந்த பகுதியை தனி நாடு ஆக்கணும்னு தூண்டி விட்டுட்டு அந்த பகுதிக்கு தேவையான ஆயுதங்களை எல்லாம் கொடுக்கறது யார், இவன் யார், அமீரகம் கொடுக்குறான். அந்த சோமாலிலாந்துன்னு அந்த பிரிஞ்சு தனி நாடு அறிவிக்கிறாங்க. அது ஐநா ஏற்றுக்கிறல, உலகமே ஏற்றுக்கிறல, இஸ்ரேல் மட்டும் அங்கீகரிச்சிருக்கிறான். அந்த சோமாலிலாந்தோட இவன் ஒப்பந்தம் பண்ணுறான் யார், யுஏஇ. அவர் நாடாக இவன் அங்கீகரிக்கிறான். இதை இஸ்லாமிய நாட்டை 2ஆக உடைச்சி தனி நாடுன்னு அவன் அறிவிக்கிறான். அது இஸ்ரேலுக்காக வேண்டி தான் அறிவிக்கிறான். இஸ்ரேல் உடனே அந்த நாட்டை வந்து அங்கீகரிக்கிறான். சோமாலியாவை பாதி வந்து சோமாலிலாந்துன்னு தனி நாடு ஆக்குறாங்க. தனி நாடு ஆக்குறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஐநாவில் ஒப்புதெல்லாம் ஒன்றுமே வாங்க கிடையாது. எந்த நாடுமே அமெரிக்கா கூட அங்கீகரிக்கலைங்க, இஸ்ரேல் அங்கீகரிக்கிறான். அதை இஸ்ரேல் அங்கீகரிக்கிற நாட்டை இவனும் அங்கீகரிக்கிறான். யார், அமீரகம். அந்த அங்கீகரிக்கிறன்னு அங்கீகாரம்னு கொடுக்கல. ஆனால் அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போடுறான். ஒரு நாட்டில் தனி நாடுன்னு அறிவிச்சு கொண்டு போய் இவன் தன்னிச்சே ஒரு அக்ரிமெண்ட் போட்டான் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு எதிரானது தானே. உலகம் பூரா என்ன செய்கிறான்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக இதை வந்து அழிச்சிடணும், இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நம்மள்ட்டையும் ஆட்சியை மாற்றிடுவாங்க, ஒரு குழு உண்டாயிருவாங்கிறதுனால இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த யுஏஇடைய அயோக்கிய அரசு இவனுக்கு இஸ்ரேலை விட கூடியவர்கள். இந்த ஹமாஸ் அழிப்பதற்கு கூட அவர்கள் தான் அதிகமாக இஸ்ரேலுக்கு பணம் எல்லா உதவியும் செஞ்சாங்க. அவங்க நோக்கம் என்னென்னு கேட்டால் அந்த போராளி குழுன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நம்முடைய இந்த சொகுசு போயிருங்கிறதுக்காக வேண்டி கோடி கோடியாக அல்லாஹ் கொடுத்துருக்கிற இந்த செல்வங்களை எல்லாம் இஸ்லாத்தை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற வகையில் இவன் அமெரிக்காவை விட இஸ்ரேலை விட மோசமானவன். சுத்தமாக அடித்து துடைச்சிட்டா கூட நம்ம கவலைப்படவே முடியாது. ஒரு கவலை தான் படலாம், பிழைக்கு போன மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குமே அப்படிங்கிறது தான் ஒரு கவலைப்படலாமே தவிர அவங்ககிட்ட இயற்கை பெட்ரோல் எண்ணெய் உணவு எல்லாத்தையும் காலி பண்ணி பழைய மாதிரி இவங்களை ஒட்டகத்தை மேய்க்க விட்ட அளவுக்கு ஆக்குனா கூட நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா அதனால் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் பெரும் கேடு இந்த அமீரகம் தான். இந்த அமீரகத்தினால அவனுக்கு எல்லா விதமான கெட்டவங்களையும் இவன் சப்போர்ட் பண்ணுவான். யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பாங்களே தேடி தேடி பிடிச்சி அவனை கூப்பிட்டு மோடியை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறது, மோடியை கட்டி தழுவுறது, மோடி ஃபோன் பண்ணி ஒரு விசாரிக்கிறது, இதெல்லாம் வர காரணம் என்னென்னு கேட்டால் எவன் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கிறான்னா அவனெல்லாம் இவனுக்கு நண்பன். அமீரகத்தில் உள்ளவனுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் இஸ்லாத்தை அழிக்க போகிறான் அமெரிக்கா எனக்கு நண்பன், இஸ்ரேல் எனக்கு நண்பன், இந்தியா எனக்கு நண்பன். இந்தியான்னா மோடி, இந்திய நாடு கிடையாது, மோடி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கிறதுலாம் காரணம் என்னென்னு கேட்டால் அவனுடைய நகம் சத்தம் எல்லாத்தையும் ஊறி போன விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாம்ங்கிறது இருக்கக்கூடாது, இஸ்லாத்தின் பெயரால் எந்த ஒரு அமைப்பும் இருக்கக்கூடாது என்பதில் கடும் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவன் அழிக்கிறதுனால அவன் அதுபோக என்ன செய்கிறான்னா இன்றைக்கி இத்தனை அரபு நாடுகளில் அவன் அமெரிக்கத்தெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா சில தாக்குதல் நடத்துதுன்னு சொன்னால் இங்கேருந்து நடத்துது. எங்கேருந்து அமீரகத்தில் அவங்களுக்கு தளம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அங்கேருந்து போய் ஈரானில் தாக்கல் நடத்துகிறான்னு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா இவனை போட்டு தள்ளிடணும் இவனை அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அதிகமாக டெய்லி இஸ்ரேலில் அடிக்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா யுஏக்கும் அடிக்கிறாங்க. யுஏ அடிக்கிற வகையில் முஸ்லீம் நாட்டை அடிக்கிறான்னு நினைக்கவே முடியாது. என்னடா இவன் தொலைஞ்சா 4-5 சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளும் நிம்மதியாக இருக்கும், எல்லா நாடுகளுமே சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாம் முஸ்லீம் நாட்டில் அடிச்சுக்கிறான் சாவுறான்னு சொல்கிறீங்க, உலகம்லாம் பேசுதில்ல, அவனும் அடிச்சுக்கிட்டு சாவலை. இந்த அயோக்கிய நாய்கள் தான் பணத்தை கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து அடிச்சுட்டு சாவுங்கடான்னு சொல்லி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சி நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யார் இவன் தான் செய்கிறான். இவன் மட்டும் இல்லைன்னு சொன்னால் சோமாலியாவில் பஞ்சாயத்து இல்லை, லிபியாவில் பஞ்சாயத்து இல்லை, ஏமனில் பஞ்சாயத்து இல்லை, அதே மாதிரி எத்தியோப்பியாவிலையும் அதே மாதிரி வேலை தான் செய்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்கிறது.
அதனால் இது இது ஒரு விஷயம், அதனால தான் தாக்குறாங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டால், கத்தார் இருக்காங்கள்ல, கத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாட்டிலையும் தளம் வச்சுருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய தளம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து தாக்குறத அனுமதிக்க மாட்டேன்ட்டார் அவர், அங்கேருந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கத்தார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கத்தார் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான நாடு. அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு அடைக்கலம் அவங்க தான் கொடுக்குறாங்க. நல்லா வழங்கணும். ஹமாஸுக்கு அவங்க அலுவலகம் எங்கே இருக்குது? கத்தாரில் தான் இருக்குது. அதில் வந்து அதுபோக நான் இந்த அல் ஜசீரான்னு டிவியில் இருந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்களே தெளிவான முறையில், அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அதை இயங்க வைக்கிறது கத்தார் தான். அப்போ கத்தாரை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டா இடம் வச்சுக்க, நான் விரும்புகிறதுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹமாஸுக்கு அந்த இப்போ நெருக்கடியான நேரத்தில் பணங்கள் நிறைய கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த போரை நிறுத்துறதுக்கு சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஆப்கான் விஷயத்தில் தலையிட்டு சமரசம் பண்ணதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லார் பக்கமுமாவது இருப்பாங்க. இவன் மாதிரி அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்காமல், அமெரிக்கா ஒரு பாதுகாப்புக்காக ஒரு தளத்தை வைத்து கொண்டாலும் அமெரிக்காவுக்கு வைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா ஆடி போயிட்டார். ஒன்றும் செய்ய முடியலை, அடி பின்னி பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து இந்த தாக்கம் அந்த தாக்கம் பிரம்மாண்டமான தாக்கல் நடத்த போகிறோன்னு அறிவித்து இன்றைக்கி வந்து 4வது நாள் ஒரு தாக்கலும் நடக்க காணாம். இல்லை, சரக்கு இல்லை, தாக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன செய்கிறாருன்ற, அதுவும் யூரோப்பிய நாடுகள் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க. இந்த போருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, ஹுர்முஸுக்கு நாங்கள் வரமாட்டோம். அப்படி ஃப்ரான்ஸு கூட போகிறா சொன்னால் அவனும் மறுத்துட்டான். இப்போ அப்போ என்ன அமெரிக்காவோட நாங்கள் வரமாட்டோம், நீனா ஆரம்பித்த ஒரு போர் இது, மசோரா பண்ணி ஆலோசனை பண்ணி எடுத்த ஒரு முடிவு அல்லன்னு சொல்லி அவனு மறுத்துட்டானா. இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது எப்படி நிறுத்துறது, எப்படியாவது செய்யணுமேங்கிறதுக்கு ஒவ்வொரு சீனாவை போய் பார்த்தா, என்னென்னமோ பார்த்தா, ஒருத்தருக்கு புட்டின்கிட்ட பேசினா ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால் கத்தாரை அணுகியிருக்கான். ஏன்னா கத்தார் வந்து எல்லாரோடையும் தொடர்பாக இருப்பாங்க, எல்லா சமாதானத்துக்கு அவங்கள தான் யூஸ் பண்ணுவான். இப்போ கத்தாருடைய அதிபர் வந்து இன்றைக்கி ஈரானுக்கு போகிறார். ஈரானுடைய அதிபரை போய் சந்திக்கிறார். ஏன் போகிறார்? அவர் போக தேவை என்ன? அனுப்பி விட்றாரு ட்ரம்ப், நீ இப்படியா பேசி ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணிட்டு வா, நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க நாளைக்கு வந்துடும். அப்போ கத்தாருடைய அதிபர் வந்து அங்கே ஈரானுக்கு போகிறது வந்து இந்த அமெரிக்காவுடைய தூது செய்தியை கொண்டு தான் போகிறார். அதில் அது வெளிப்படையாக சொல்லப்படலை, வேறு எந்த காரணமும் இருக்காது. அமெரிக்கா வந்து நேரடியாக கெஞ்சினா கேவலமாக போயிடும்ல, நாங்கள் தான் நாங்கள் தான் ஓங்கியிருக்கிறோம், நாங்கள் தான் மிகைத்திருக்கிறோன்னு வெளியில் சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் போய் சரணாகதி அடைய வேண்டியது. சரணாகதி அடையலை என்று சொன்னால் இன்னும் பெரிய அழிவை சந்திப்பார்கள் அமெரிக்கான்னு வழங்கி கொண்டு இப்போ அனுப்பியிருக்கிறார்கள். தோல்வின்னா தோல்வி, அதில் பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அது எப்படியா தடுத்து நிறுத்துறதுக்காக தான் போயிருக்கிறாங்க. போனால் பழைய மாதிரி பேச்சுவார்த்தையில் வரமாட்டாங்க. அவங்க கண்டிஷனை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. அடே முதல்ல நீ பேசும்போது ஓங்கி இருந்ததாக நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளது, இப்போ நீ ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிவிட்டோம், இப்போ எங்கள் கண்டிஷனுக்கு நீ வான்னு தான் பேசுவாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனாலும் எங்கள் கண்டிஷனை பூரா நீ ஏற்றுக்க, எல்லாத்தையும் இழப்பீடு கொடு, உன் தளங்களெல்லாம் தூக்கிட்டு போகணும், அவங்க தான் நிபந்தனை வைப்பாங்களே தவிர அமெரிக்கா வைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பேச போயிருக்கிறார். இந்த பேச போனது என்ன விளங்குதுன்னு கேட்டால் சரியான ஒரு பின்னடைவில் இருக்கிறாங்க அமெரிக்கா என்பது விளங்குறது. மீதி விஷயம் நாளைக்கு பார்க்கலாம்.